Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर जय जय शंकर हर हर शंकर 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 விழுப்புரம் வேதவானில் உதித்தது சுவாமிநாதம் வில்லிசை வேள்வி வானில் ஆச்சார்யாள் தரிசன யோகம் தெய்வத்தின் குரலே வேதம் தந்தனத்தோம் ஜீவகீதம் நாயிருக்கே என்னும் பேச்சு நாயிருக்கே என்னும் பேச்சு நமக்கெல்லாம் அதுவே மூச்சு ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர जय जय शंकर हर हर शंकर 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 ताने ने तंदाने ने ताने ताने तंदाने ने ताने ने तंदाने ने ताने तंदाने நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லுப்பாட்டு ஆமா நல்லதொரு தமிழ் கலை வில்லுப்பாட்டு முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை சத்தியமான நன்மை தரும் சாத்திரக்கலை சத்தியமான நன்மை தரும் சாத்திரக்கலை எத்தனையோ செய்திகளை முத்து போல அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல ஆமா அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல நான் வேண்டியது தருவா திருவாசகமே ஞாயிறுக்கே நமக்கெல்லாம் குருவாசகமே ஞாயிறுக்கே நமக்கெல்லாம் குருவாசகமே
வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே நெஞ்சமும் நினைவும் நிரந்தரமானவரம் நிரந்தரமானவரம் கொஞ்சமும் அவரை மரவோம் பரமாச்சாரிய பரமாச்சாரிய குருவனவே வணங்குகின்றோம் குருவனவே வணங்குகின்றோம் தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்புவாரோகம் தலைமுறையே தலைமுறையே ரங்கனத்தோ பாட வந்தோம் நந்தனத்தம் பாட வந்தோம் 9வது வயதுக்கு ஒன்றுபட்ட தரிசனம் ஒன்றுபட்ட தரிசனம் ஒன்றினை ஒன்றிய வணங்கு பெரிய வாளின் பெரிய வாளின் குருமுகமே குருமுகமா குருமுகமே திருமுகமா வாரத்துக்கு ஒரு முறை வியாழன் குருவாரம் குருவாரம் வாரத்துக்கு ஒரு முறை வியாழன் குருவாரம் வியாழன் குருவாரம் குருவாரம் குருவரமே பரமாச்சாரியா பரமாச்சாரியா அனுபவங்கள் ஆச்சரியமே அனுபவங்கள் ஆச்சரியமே நாம் இருந்து அவதென்ன நம்மால் முடிவதென்ன நம்மால் முடிவதென்ன நான் இருக்கேன் தெய்வத்தின் குரல் நம சிவாய நம சிவாய ஆச்சாரிய நந்தரகுரலே நாராயண ஆச்சாரிய குரல் ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. எல்லாம் வல்ல கபாலீஸ்வரர் கற்பகத்தாயின் அருளினாலும் காமாட்சி மீனாட்சி காசி விசாலாட்சியினுடைய கருணை அனுகிரகத்தினாலும் கலைமகள் மலைமகள் அலைமகளுடைய பரிபூர்ண ஆசையினாலும் நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகத்திலிருந்து ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு வினாடியும் நான் இருக்கேன் அப்படின்ற தெய்வக்குரலை சொல்லி நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கும் பரமாச்சாரியாளின் அன்பு தாயன்பு கருணையினாலும் இதுவரை என்னோடு இருந்து இன்று விண்டிருந்து என்னை வாழ்த்தி கொண்டு தட்டி தட்டி எத்தனை தரம் நாங்கள் தட்டுகின்றோமோ அத்தனை தரம் எங்கள் முதுகை தட்டி வாழ்த்தி கொண்டிருக்கும் எங்கள் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆர்மம் அவருடைய ஆசையினாலும் இன்றைக்கு உங்களுடைய அன்பான இந்த மயிலாப்பூர் திருத்தலத்திலே ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய நமஸ்காரத்தை சொல்லிக் கொள்கிறோம். பிரதர், இந்த மானிட்டர் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பும் கெயினும் வச்சிருங்க ப்ளீஸ். நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சோண்டு அவ்வளோதான். ஓகே. ஏன் நாங்கள் ரொம்ப நல்லா எஸ் அப்படியேம்மா சுந்தர் சூப்பர், அப்படியே உட்காருங்க. ஏன் நாங்கள் ரொம்ப நல்லா செய்யணும்னு நினைக்கிறோன்னா, அடாது மழை பெய்தாலும் விடாது ஆச்சாரியாளின் அனுபவத்தை கேட்க வந்திருக்கும் உங்களுக்கு நாங்கள் கரகோஷம் கொடுக்க. எங்க இப்படி இருக்கோ, எங்க இந்த அனுபவம் இன்னைக்கு இங்க முரளி சார் இருந்தாருன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவார். ஏன் இதுக்கு சொல்றேன்னா, கொஞ்சம் மழைன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே ஷாப்பிங் கூட போக மாட்டோம். அப்புறம் பார்த்துக்கலாமோ, அல்லது ஆன்லைன் தான் ஆண்டவன் லைன் மாதிரி இருக்கு, அதுல நம்ம போட்டுப்போம். ஆனாலும் இன்றைக்கு பெரியம்மாளுடைய அனுபவத்தை கேட்பதற்கு நாங்கள் வரும்போதே மழை, ஆனால் நீங்கள் வரும்போது ரொம்ப மழை இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் வந்திருக்கும் தாய்மார்களுடைய பாதத்தையும் தந்தைமார்களுடைய பாதத்தையும் வணங்கி அடியேன் உங்கள் அன்பு குழந்தையாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு கலைஞர்களுக்கு எது ரொம்ப மகிழ்ச்சினா, பெரிய பெரிய கலைஞர்கள் இங்க எல்லாரும் நாங்க கூடியிருக்கோம். எது மகிழ்ச்சி தெரியுமா? நாங்க எப்போ கீதை சொன்ன கிருஷ்ணனுக்கு எப்போ மகிழ்ச்சினா, அர்ஜுன ஒழுங்கா கேட்டார், அதனாலதான் மகிழ்ச்சி. அதுவும் ஒருத்தர் தான் கேட்டாரு, அதுவும் கண்ணனுடைய மச்சனா கேட்டாரு. எப்பவுமே கேட்பவர்களை பொறுத்துத்தான். அவர் மச்சனா கேட்டாரு, நான் மாப்பிள்ளையா கேட்கிறேன். ஆஹா, வெள்ளை வெள்ளை, அதுதான் நம்மளுக்கு எங்களுடைய ஒரு பெரிய பாக்கியமே. அதனால இன்னைக்கு தெய்வத்தின் குரலை நான் சொல்லிவிட்டு அடுத்து நம்ம அனுபவம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுவையான அனுபவங்களோடு. அதுவும் நான் இன்னைக்கு என்ன ஒரு ஸ்கிரிப்ட்ல ஒரு தனி ப்ரிப்பரேஷன்னா, என்ன நம்மளுக்கு எல்லாருக்கும் முன்னால நிக்கிறது எது? தீபாவளி. பட் 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 படார் எல்லா வெடியெல்லாம் வாங்கி வச்சிருப்போம், ஆடைகள் எல்லாம் வாங்கி வச்சிருப்போம், எல்லாம் சந்தோஷமா கொண்டாடணும். 12ஆம் தேதி ஆல்ரெடி ஹாலிடே, அது வேற தீபாவளி வேற சேர்ந்துக்கிச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால நான் முதல்ல ஆரம்பிக்கிறது தேசியமாகவும் நிறைவில் முடிக்கக்கூடிய அனுபவம் தீபாவளியை ஒட்டி பெரியவாளுடைய கருணை அனுகிரகம் என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு பக்தருடைய அனுபவத்தை சொல்லி தயார் பண்ணி உங்களோட அன்புக்காக
உங்களுக்கு எல்லாருக்கும் அன்பு குழந்தையாகி வந்திருக்கின்றேன். பலே பலே பலே. இதுல இன்னொரு சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன? தீபாவளியை பத்தி மகாபெரியவா ஒரு வார்த்தை சொன்னார். ஓஹோ. அதை சொல்லி உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸா தீபாவளி வாழ்த்துக்களை சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். ஆமாங்க. என்னன்னு கேட்டீங்க, எந்த ஒரு விழானாலும் முதல்ல மயிலாப்பூர் தான் கலகலக்கும். ஆமா. கொலுனா 10 நாளைக்கு முன்னாடியே பொம்மை வர ஆரம்பிச்சிடும். ஆமா. தீபாவளினா வெடி வர ஆரம்பிச்சிடும். ஆமா. அப்படி ஒரு மங்களமான நகரம் இது. ஆமா. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன? பகவத்கீதையின் தம்பி என்று தீபாவளியை சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ஆச்சரியமான குறிப்பை நீங்கள் மனதில் எழுதி கொள்ளுங்க. அதற்கு காரணம் என்னன்னா, பகவத்கீதை என்ன சொல்கிறதோ அதை அப்படியே அந்த தீபாவளியினுடைய பண்டிகையினுடைய தத்துவம் சொல்கிறது. அப்படின்றதும் இது பரமாச்சாரியால் நமக்கு தெரிவிப்பு. தத்துவத்துக்கு இது தம்பி. அதைத்தான் அவர் நினைத்து அன்போடு சொல்லியிருக்கார். அது ஒரு பெரிய விளக்கம். அதை தனியா நம்ம ஒரு நாள் நம்ம பேசணும். ஆக தீபாவளி வாழ்த்துக்களை எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டு அதுல அடியேன் ஒரு அன்போடு உங்களுடைய சகோதரியாகி குழந்தையாகி ஒரு கருத்தை சேர்த்து கொண்டு தெய்வத்தின் குரலுக்கு செல்லுகின்றேன். நம்ம தீபாவளியை பொறுத்தவரை வெடி வாங்குவோம், வெடி வெடிப்போம், ஆடை வாங்குவோம், எல்லாமே செய்வோம், சந்தோஷமா இருப்போம், பக்ஷணம் கொடுப்போம். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, தல தீபாவளின்னு சொல்லி ஒன்று வரும். அது வந்து கரெக்டாக சொல்ல போனால் கல்யாணம் பண்ணியிருக்கிற புருஷனுக்கு தலை சுத்துற தீபாவளியாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் இல்லாத லோனெல்லாம் போட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் தள்ளுபடியில் விடுறதெல்லாம் தள்ளிட்டு வந்து ஒன்றும் செய்ய மாட்டோம். 10 மணிக்கு காலையில் ஏதாவது ஒரு டிவி ஆன் பண்ணி உட்காந்துருவோம், கொஞ்சம் வெடி வெடிப்போம், அப்புறம் பட்சணம் சாப்பிடுவோம், நல்லா ஒரு 2 மணிலேருந்து 3 மணிக்கு தூங்கி நைட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு படுத்துருவோம். இவ்வளோதான். இதுக்கு எதுக்கு அவ்வளோ லோனு? இந்த தலை தீபாவளியாவது பரவாயில்லைங்க. இந்த தியேட்டர் வாசல்லாம் போனால் தருதலைகள் தீபாவளி நிறைய இருக்கு. ஆமாம், என்ன செய்ய, தீபாவளிக்கு ரிலீஸ்ன்னு வரும். இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் மாத்திரத்துக்கு தான் இந்த மாதிரி நம்ம நல்ல நிகழ்ச்சிகள் செய்கிறோம். தீபாவளியில உலகமெங்கும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும் போது கிராமத்துல பல மக்கள், ஏழை மக்கள் தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாம பிஞ்சு கைகள் கூட, சில இடத்துல பிஞ்சு கைகள் கூட அந்த வெடிகளை தயார் செய்யும் தொழில ஈடுபடுறாங்க. இப்ப நம்ம எல்லாரும் மனசுல என்ன நினைச்சுக்கணும்னா, நம்ம வந்து பட்டாசு வாங்குறது அவங்களுக்கு வியாபாரம், கருணை என்று நினைத்து கூட வாங்கலாம் சில மக்கள். ஆனால் ஒவ்வொரு பட்டாசை வெடிக்கக்கூடிய நேரம் வெடிக்க பிறந்த பட்டாசை தயார் செய்யும் அந்த குழந்தைகள் படிக்க பிறக்கவில்லையே, படிப்பு இல்லையே. முடிந்தால் நாம் எல்லோரும் சேர்ந்து, நீ செய்கிறாய் என்றால் நான் சிவகாசியிலே போய் வில்லுப்பாட்டு பண்ணேன், கலெக்ஷன் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தோம். இதான் நம்மளுக்கு சந்தோஷம். எங்களால முடிஞ்சது, குசேலரால முடிஞ்சது அவள் தானே. அவற்றை போய் 5 ஸ்டார் பீஸா கேட்டா எப்படி கிடைக்கும்? எங்களால முடிஞ்சது வில்லுப்பாட்டு செய்து கலெக்ட் செய்து அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கான ஒரு கருவையை நம்மளுக்கு ஆச்சாரியால் கொடுத்திருக்கிறார். அதனால எல்லாரும் சேர்ந்த தீபாவளியை செய்யும் போது எங்கோ இருக்கக்கூடிய ஒரு அன்பான குழந்தைகளுக்கு வாழ்க்கையில நீ வெடிக்க பட்டாசு கொடுத்தது போதும், படிக்க கிளம்பு என்று அந்த படிப்புக்கு உதவியை யாராவது செய்தோம் என்றால் அது பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிற ஒரு அன்பு செய்தியை அடியேன்னு சொல்லிட்டு நீங்க தெய்வத்தின் குரல்ல என்ன தெரியுமா சொல்ல போறோம்? சிம்பிளா ஒரே ஒரு தத்துவம் தான். அவர் என்ன சொல்றார்? அம்பாளை உபாசிப்பதே ஜன்மா எடுத்ததன் பலன்றார். அன்றாட நம்ம எத்தனையோ பேருடைய நாமாவளிகளை சொல்றோம். அதிகாரி, விஐபி, தலைவர், தொண்டை, எத்தனையோ நாமாவளிகள் இருக்கு. போன் எடுத்தா அத்தனை நாமாவளி தான். சொல்லத்தான் செய்யணும், பிழைக்கத்தான் முடியும். அப்பதான். ஆனா தெய்வத்தின் நாமாவளியை சொன்னால் அம்பிகையை தியானிப்பதை விட பேரானந்தம் எதுவும் இல்லை. அப்படி ஒரு வரங்கள் கிடைக்கின்றன. சும்மா நீங்க உட்கார்ந்து ஐயோ மழை வருதுன்னு, ஐயோ மழை வருதுன்னு சொன்ன அம்பாளே மழை வருதே அப்படி சொல்றது அவ்வளவுதான். ஒவ்வொரு நேரத்திலும் அம்பாளை சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்கு சௌந்தர்ய ஸ்லோகத்தினுடைய ஒரு பொருளிலும் சொல்கிறார், அம்பாளை உபாசிப்பதால் படிப்பு, செல்வம், அழகு மூன்றுமே, வீரம் எல்லாமே வருகிறதுன்னு சொல்லியிருக்கார். அததான் அந்த நாள்ல நீங்க ஒரு படத்துல, அந்த நாள்ல படம்லாம் பாடமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி படத்துல ஒரு அருமையான பாட்டு கேட்டிருப்பீங்க. என்னது? கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதை சௌந்தரலகிரி ஸ்லோகத்தை சொல்லும் போது மூன்றையுமே கொடுக்கிறது. சரஸ்வதி கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம், அம்பாளுடைய கடாட்சம் எல்லாமே இதை கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு லைன் சொல்லியிருக்காரு. எல்லாம் நம்ம எல்லாரும் படிச்சிருவோம், எல்லா உபன்யாசத்திலையும் கேட்டுடுவோம். கேட்டுட்டு அப்படியே சந்தோஷமா மனசுல வாங்கிட்டு நம்ம மட்டும் அதன்படி நடப்போம். அடுத்த தலைமுறைக்கு சொல்லவே முடியாது. என்ன ட்ரை பண்ணாலும் சொல்றது கொஞ்சம் தான் சேரும். அப்போ ஒண்ணு சொல்லியிருக்காரு, பெரியவங்கள்ட்ட ஒரு திருத்தம் வேண்டி சொல்லியிருக்காரு. பணத்தை விரும்பி கேட்பது போல் மனுஷியா எல்லாரும் குணத்தை விரும்பி கேட்டால் நன்றாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார்.
சும்மா இருக்கும்போது ஒரு சண்டை வருது இல்ல, ஆமாங்க. சும்மா இருக்கும்போது நம்ம அந்த விவாத மேடை தான் நம்ம நல்ல அழகா சந்தோஷமா பாக்குறோம். அவர்கள் விவாதம் போடுவது நாகரிகமாக இருந்தாலும் நம்ம சந்தோஷமா பாக்குறதுக்கு என்ன பரபர பரபர பரபரப்பு 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 சுறுசுறுப்பு, அங்கதான் டிஆர்வி. அதெல்லாம் இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, பணத்தை விரும்பி கேட்பது போல குணத்தை யாரும் விரும்பி கேட்பதில்லை மானுஷ்யர்களே, அதை கேட்பதற்கு பழகுங்கள். குணத்தை கேட்க வேண்டும். ரொம்ப பெரிய விஷயம். அது கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா. எம்எஸ் அம்மா வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிட்டு அனுபவத்துக்கு போறேன். ஆமாங்க. எம்எஸ் அம்மா வாழ்க்கையில பஜகோவிந்தம் ரெக்கார்டிங் நினைக்கிறேன். சரி. இது HMV ரகு அண்ணா எனக்கு சொன்னார். சரி. அவர் வாழும் கலைமகளின் அம்சம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். HMV ரகுன்னு ரொம்ப அழகா எடிட் பண்ணுவார். இப்ப பஞ்சிங்லாம் ரெக்கார்டிங்லாம் ஆய் ஊயின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, பஞ்சிங்கே இல்லாத காலத்துல ஸ்பூல் ரெக்கார்டிங்ல ஆர்டிஸ்ட் ஒரு இருமல் இருமிட்டாங்கன்னா அந்த இருமலை மட்டும் கட் பண்ற திறமை உள்ளவர். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது? அது நம்மள மாதிரி கலையில உட்கார்ந்து பாடும்போது நல்லா பாடியிருப்போம், ஒரே எழுத்த தப்பா சொல்லியிருப்போம், அதை டோட்டலி இன்னொரு ரெக்கார்ட் பண்ணணும்னு வரும். அந்த நேரத்துல அவர் அதை மட்டும் கட் பண்ணி தாளம் பெசக அந்த ஆ அப்படிங்கிற வார்த்தை ஆ அப்படிங்கிற வார்த்தையை அழகா சொல்லக்கூடிய அளவுக்கு திறமைசாலி. அப்பேற்பட்ட HMV ரகு சொன்ன சம்பவம் என்னன்னா, ஏதோ ரெக்கார்டிங்ல யாரோ ஒருத்தர் தவறா பேசும்போது தவறா வாசிக்கும் போது குணம் குணம் அதுக்கு தான் அண்டர்லைன் பண்றேன். தள்ளி போல நானே. நம்ம எல்லாம் விரும்புற தெய்வம் சரஸ்வதி, நம்ம எல்லாம் விரும்புற தெய்வம் MS அம்மா. பெரியவாளுக்கும் MS-க்கும் எப்பேற்பட்ட வாழ்க்கையிலேயே பெரியவா அனுபவிச்சு கேட்ட சங்கீதம்னா MS அம்மா சங்கீதம் தான். அதை விட அனுபவம் நம்மளுக்கு கிடைக்குமா? அந்த அம்மா வாழ்க்கையில இருந்து இந்த சம்பவத்தை HMV ரகு எனக்கு சொல்றாரு. இதை ஒரு அனுபவமா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார், வயலியோ மிருதங்கமோ தபலாவோ ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிடுச்சு, வாசிக்கும் போது தப்பு பண்ணிட்டாங்க. நடக்கிறதானே சார், எல்லாருக்கும் நடக்கிறதானே, நடந்துருச்சு. அப்ப அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இப்ப உள்ளவங்க நம்ம மாதிரி மக்கள்லாம் என்ன சொல்லுவோம், சார் கொஞ்சம் நீங்க கரெக்ட் பண்ணி வாசிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா அம்மா அப்படி சொல்லல. என்ன சொன்னாங்க? அண்ணா அப்படின்னாங்க. என்னன்னாரு, நான் திரும்ப பாடிடட்டுமா? ஐயோ, அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க திரும்ப ஒழுங்கா வாசிங்கன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ஆச்சாரியால் குணம்னு சொல்றாரு. குணம். இந்த குணத்தை நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணி மேடையில நடிச்சுலாம் வரவே முடியாது. பிறந்த குழந்தையிலேருந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்கன்னா நிச்சயமா அது குணமாக பிறக்கும். அப்படித்தான் ஆச்சாரியால் பணத்தை மட்டும் விரும்பி கேட்பதை விட குணத்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காமாட்சியை கும்பிடுகள் சொல்லி ஒரு விளக்கம் சொல்றார். க என்பது பிரம்மா, கா என்பது சரஸ்வதி பிரம்மாவின் பத்தினி, மா என்பது மகாலட்சுமி, மா என்பது மாதவன். ஆக காமாட்சி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம சரஸ்வதியையும் லட்சுமியையும் கும்பிடும் அழகுதான் காமா. அக்ஷம்னா அந்த கண்கள், அவங்க ரெண்டு பேரும் கண்கள். அதனால ஒவ்வொருவருக்கும் தேவை என்னவென்றால், அம்பாளை நீங்கள் கும்பிட வேண்டுவதற்கு காரணம் என்னவென்றால், செல்வத்தையும் வீரத்தையும் நம்மளுடைய படிப்பையும் மேதமையையும் நீங்கள் அன்பாக அம்பாளை உபாசித்து பெறுங்கள் அப்படின்னு சொல்றார். இத ரொம்ப சொல்றது எது தெரியுமாங்க வாழ்க்கையில? இதுக்கு பரமஹம்சருடைய குட்டி கதையை சொல்லிட்டு நான் அனுபவத்துக்குள்ள போறேன். சரி, என்ன இதுவும் ஒரு அனுபவம் தானே. இப்ப நான் சொன்னது சிலையுடைய அனுபவம், நம்ம MS அம்மாவுடைய அனுபவம் பெரிய அனுபவம். ஒரு லைன் கூட ஒரு குழந்தையை திருத்தலாம். ஒரு பேச்சு தான், ஒரு கூத்துக்கலை தான் காந்திஜியை கொண்டு வந்தது. ஒரு பாகவதம், ஒரு அருமையான கச்சேரி தான் விவேகானந்தரை கொண்டு வந்தது. ஆக ஒரு சொல் கூட இங்க ஒரு சின்ன பிள்ளை, ஐ திங்க் 18 இயர்ஸ்ல இருப்பாரு நினைக்கிறேன், அவர் டெய்லி கேட்கிறார், எவ்ரி Thursday கேட்கிறார். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவர் மனதில் அந்த கொள்கைகள் ஏறி நாளைக்கு இன்னொரு விவேகானந்தர் அம்சமாக கூட அவர் வரலாம். வர முடியாது நீங்க சொல்ல முடியாது, வரலாம்னு நான் சொல்ல முடியும், நீங்களும் சொல்ல முடியும். சொல்லி வைப்போம். கிளி என்பதுக்கு ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுங்களாங்க? சொன்னதை சொல்லுங்க. அம்மாள் கையில மீனாட்சியா எடுத்து வச்சுட்டு இருக்காருன்னா அதான் சொன்னதை சொல்லும். அக்கா நீங்கன்னா அக்கான்னு சொல்லும். இதுக்கு பரமஹம்சர் என்ன கதை சொல்றார், அவரோட அருமையான ராதாகிருஷ்ணனை பத்தி ஒரு அழகான கதை. சரி, அந்த கிருஷ்ணன் மேல ராதாக்கு இருந்த பிரேமை அதிகத்துல சோலையில இருக்கிற கிளிக்கெல்லாம் அழகா கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லி கொடுத்துட்டான். அக்கா 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 அக்கான்னு சொல்றத கிளிய மாத்தி கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லி கொடுத்துட்டான். கிளி எப்படி பறக்கும்? ஆஹா ரெடியா வச்சிருக்காரு பாருங்க, பொட்டிக்குள்ள எல்லாரும் என்னப்பா பலே பொட்டியா இருக்கும் போலிக்காது. அந்த கிளி கத்துது. அது சொல்லும் போது கிருஷ்ணா கிருஷ்ணா கத்துது. கிருஷ்ணான்னு கத்துன உடனே சந்தோஷம்ல பண்ணணும் கிருஷ்ணர். ஆமா, அவர் பேரை சொல்லிட்டா எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கணும். ஆமா, சந்தோஷம் இல்லையே. ஏன் யோசிங்க, தெரியலையே. அத ராதா யோசிச்சா.
அவ சாதாவா இருந்தா சாதாவா இருந்திருப்பா, சாதாவா இல்லாதனால தான் ராதாவா இருந்தா. அந்த ராதாவா இருக்கிறதுனால தான் கிருஷ்ணருக்கு பிடிச்சது. அவ யோசிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்ன கிளிகளுக்கு கோச்சிங் சென்டர் வச்சு அழகா கோச்சிங் எடுத்து ராதா 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 ராதான்னு சொல்ல ஆரம்பிச்சா. உடனே எல்லா கிளியும் எப்படி கத்துச்சு, சொல்லுச்சு. இப்படி கத்துற உடனே சுத்தி இருக்கிற பொம்பளைங்க வட்டாரம் இருக்குல்ல, பொதுவா பொம்பளைங்க ஏதாவது பேசிட்டே இருப்பாங்கம்மா, ஏதாவது சொல்றதுக்கு ஏண்டி ராதா பாத்தியா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிளிகள்லாம் ரொம்ப நன்னா சொல்லிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தா தன்னோட சுயநலம் தான் பேரை ராதா சொல்ல வச்சுட்டாளே அப்படின்னு கேட்டாள். சரி, எல்லாரும் கேட்டிருக்காங்க. அதுக்கு கிருஷ்ணர் எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்? ராதை என் மீது பிரேமை கொண்டவள், எனக்கு கிருஷ்ணன் என்ற வார்த்தையை நான் ரசிப்பதை விட என் மீது அன்பு கொண்ட ராதை என்ற வார்த்தையை நான் நேசிப்பதை குறிப்பால் புரிந்து கொண்டு கிருஷ்ணா என்று சொல்லிய கிளிகளை ராதா ராதா என்று சொல்ல வைத்து என் மீது உள்ள பிரேமை உச்சியை தொட்டுவிட்டாள் ராதா என்று அற்புதமான அந்த நாமத்துக்கான ஒரு விளக்கத்தை நான் சொல்லலங்க, நம்ம தீட்சை வாங்கின மடத்து குரு மகராஜ் பகவான் பரமஹம்சர் சொல்றார். இந்த கிளி கதையை கேட்கும் போதுங்க, சரி எனக்கு ஒரு கிளி கதை ஒண்ணு இருக்கு, சொல்லுங்க பாப்போம். என்னன்னா, என் நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய வேலை வந்தது. சரி, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் அவர் அமெரிக்கா போயிட்டு திரும்பணும். சரி, அவர் ரொம்ப அன்பா 2 கிளி வளர்த்தார். இந்த 2 கிளிகளை எப்படி விட்டுட்டு போறது? ஏன்னா குடும்பமே அமெரிக்கா போறாங்க. இந்த கிளிகளை என்ன பண்ணலான்னு என்ன யோசிக்கிறார். ஒரு கிளிய தன்னுடைய சரியான பக்திமானாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கிட்ட கொடுக்குறார். சரி, அவர் வீட்டுல அந்த கிளி எந்த நேரம் பார்த்தாலும் ஸ்லோகம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல கிளியை கொடுக்குறார். சரி, இந்த கிளியை கொடுக்கிற காட்சிய இன்னொரு நண்பர் பாக்குறாரு. அவருக்கு பள்ளிக்கூடத்துல இவரோட படிச்சவர். அவர் இப்ப என்ன வேலை பண்றாருன்னா கசாப்பு கடை வச்சிருக்கிறார். அவர் இடலாம் பார்க்கல, நண்பர் கேட்கறாரு, கிளியை கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட ஒரு கிளி கொடுத்துட்டார், இந்த பக்திமான் கிட்ட ஒரு கிளி கொடுத்துட்டார். சரி, இந்த 2 கிளி 2 இடத்துல வளரும் போது 4 மாசம் ஆச்சு. அமெரிக்கால இருந்து திரும்பி வர, திரும்பி வந்த உடனே அந்த கிளிகள் எப்படி இருக்குன்னு பார்க்க வர. சரி, பார்க்க வந்த உடனே இந்த முதல்ல அந்த பக்திமான் வீட்டுக்கு வர்றார். வந்த உடனே அந்த பக்திமான் கிளி என்ன சொல்லுது, என்ன ஆச்சரியமான விஷயம், நம சிவாய நாராயணா, அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அது சொல்லுது. கிருஷ்ணா கிருஷ்ணா நம சிவாய நாராயணான்னு எல்லாம் இந்த மாதிரியா சொல்லுது. சரி, அந்த கிளியை போய் பார்க்கணும்னு அதை போய் பார்த்தா அது வெட்டு இத்தனை கிராம் அத்தனை கிராம். ஏன்னா அவர் அதை சொல்லி அதை காதுல கேட்டு அதை சொல்லுது, இந்த ஸ்லோகத்தை காதுல கேட்டு இது இதை சொல்லுது. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? எந்த கிளிகள் எங்க வளர்க்கப்படுகிறதோ அந்தந்த நாமத்தை தான் சொல்லும். கிளியில குற்றம் இல்ல, சொல்லி கொடுக்கிற குரு எதை சொல்லி கொடுக்கிறாரோ அதைத்தான் சொல்லும். அப்படிங்கறத புரிஞ்சுண்டு கிளியை இனிமே எங்க விடணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும் இல்லையா? வெட்டு குத்து மசாலா கிலோகிராம் பிரியாணி இதெல்லாம் வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல. கிளி வார்த்தையில வரலாமா? மீனாட்சி கையில என்ன சேஃபா உட்கார்ந்துட்டு இருக்கு, எவ்வளவு அழகா உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனால தான் பாரதி என்ன பண்ணாருன்னா, இன்னைக்கு தேசியத்தை தான் முதல் அனுபவமா வச்சிருக்கிறேன். நெஞ்சில் உரமும் நேர்மை திறனும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடின்னு மனிதான் கூப்பிட்டு பாடல, மனுஷா நிக்கும் அந்த இடத்துல. மனிதா வாய் சொல்லில் போடலாமே, ஏன் போடல தெரியுமா? கிளியே ஏன் போட்டா தெரியுமா? கிளி சொன்னதை சொல்லிக்கிட்டே இருக்கும். கடவுள் என் உயிரை எடுத்துட்டாலோ, பாரதி சொல்கிறார், கடவுள் என் உயிரை எடுத்துட்டாலோ கிளிகளே நீங்கள் தேசியத்தை பாடிக்கொண்டே இருங்கள் என்றுதான் அந்த கிளிகளை பத்தி அந்த பாட்டை அருமையா பாடினார். மகா பெரியவாவுடைய இன்னைக்கு நம்ம முதல்ல அனுபவம் அழகா எதை கொண்டு போறோம்னா, தேசியம் தெய்வீகம் ரெண்டுத்தையுமே வளர்த்து அதை அனுபவிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தவர் மகா பெரியவர் என்ற உண்மையை நான் பதிவு செய்கிறேன். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு, சரி, 1947 நம்மளாம் கண்டிப்பா இருந்திருக்க மாட்டோம், சில பேர் அவளா இருந்திருப்பா. அவங்க பெரியவா சொன்னது என்ன அப்படிங்கறது தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்க. என்ன தெரியுமா சொன்னார்? 2 பெரியவர்களை சொல்கிறேன். அடுத்து நம்ம இந்த அனுபவத்துக்கு, தேசிய அனுபவத்துக்கு நான் சென்று விடுகிறேன். அந்த 2 பெரியவர்களும், முதல் பெரியவர் நம்ம மகா பெரியவர் என்ன சொல்றாரா? என்ன சொல்றார்? நம்ம நாட்டுக்கு இன்னைக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு.
பெரிய கஷ்டத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டோம். ஆமா, நாட்டுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ஆமா, மனுஷாலெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது, மனுஷ கூட்டுக்கு விடுதலை எப்ப தெரியுமா கிடைக்கும்? புலனடக்கம்னு ஒன்ன கடைபிடிச்சா கிடைக்கும் என்று ஒரு அருமையான கருத்தை. விடுதலை அடைஞ்ச உடனே சந்தோஷமா தெரியாதுடா, கொஞ்சம் உன்னை அடக்கு. எப்பவுமே ஒரு சந்தோஷமா விளையாடுன்னு விளையாடிக்கே விளையாடுவோம் உண்டு, அதை அடிக்கிறார் பாருங்க. அங்கதான் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஐம்புலனிலிருந்து விடுதலை நீங்க நிச்சயமா நான் சொல்றேன், எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல புலனை அடக்கி இருக்காமல் இருந்திருக்க முடியும். ஆமா, அடக்கியவர்கள் எவ்வளவு பேர்னா மகான்கள் தான். அவங்களுக்கு தான் லிஸ்ட் கொடுத்தார். யாரு? என்டரோ மகானு பாவுலு அந்தரீகி வந்தனமோன்னு சொன்ன. கதர் ஆடை நாட்டில் உற்பத்தி அதிகமாக இருந்த சமயம் கதர் ஆடையே நமது நாட்டின் உடை என்று முழக்கம் இருந்தது. மகா பெரியவா அருமையான செய்தியை சொல்கிறேன், நூற்பு தொழிலுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்திருக்கிறார். எப்படி ஆதரவு? அவர் கதர் அடிக்கணும்னு சொல்லி இருக்கிறார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரா, நம்ம இது எல்லாருமே எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். செல்லை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். சினிமா பார்க்காதீங்க, ரிலீஸ் ஆன அன்னைக்கே போய் கீழே வந்து உயிரை விடாதீங்க, எல்லாமே சொல்லலாம். பிளாக்ல டிக்கெட் வாங்காதீங்க, நல்ல விஷயத்த பாருங்க, சீரியலை பார்க்காதீங்க, கிரிக்கெட் அளவா பாருங்க, எல்லாமே நம்ம சொல்லலாம். இது அடியில போற வார்த்தையில சொல்லிட்டே போயிடலாம். அப்படி என்ன சொல்றாரு, அறிவுரை சொல்வதை விட கதராடையை நீ அணிந்து செயல்படுத்தி காண்பின்னு சொல்லி அவர் வந்து அந்த கதராடை முழக்கம் நாட்டிலே வேகமாக பறந்து கொண்டிருக்கும் பொழுது தான் கதரை அணிந்து அந்த கொள்கையை உலகத்துக்கு வெளியிலே கொண்டு வந்தார். அதுல ஒரு அழகு என்ன தெரியுமாங்க, அவர் அணிந்திருக்கும் கதர் வந்து தேசியம், அவர் முக்கி எடுத்த கதர் காவி, அது தெய்வீகம். ஆக தேசியம் தெய்வீகம் இரண்டும் இணைந்ததுனால தான் 1918 முதல் மகாபெரியவா கதராடை அணிந்தார், கதர் உடைதான் அணிந்தார். இன்னொன்னு சொல்லிட்டார், ஸ்ரீமடம் வர்ற எல்லாரும் கதராடை தான் அப்படின்னு சட்டம் போட்டார். தனுஷ்கோடி கடல் ஸ்நானம் பண்ணும் போது மில் ஆடைகளை எரிந்து விடுங்கோண்டார். சில பேர் வந்து நெருப்பு போட்டு எரிச்சா அது வேண்டாம், அது சாத்வீகம் அல்ல, கடலில் எரிந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி மடத்து சிப்பந்திகள் எல்லாருக்கும் மதுரையிலிருந்து 2 ஜோடி கதராடையை கொடுத்தாராம். இப்பேற்பட்ட தேசியம் தெய்வீகம் மிகப்பெரிய அனுபவம். அவர் நம்மளுடைய நாட்டுக்கு கொடுத்த சுதந்திர உணர்ச்சி இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய உணர்ச்சி. அந்த கதராடையை நேசித்த அனுபவம், கதராடையை கட்டிய அனுபவம். அறிவுரை சொல்லாதீங்க, நீங்க முதலையே கதராடைக்கு நீங்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எடுத்துரைத்த விதம் எல்லாத்துக்குமா சேர்த்து அப்பா அந்த காலத்து மனுஷால் இல்லையா, அருமையான பாடல். அந்த கதருக்கான இயக்கத்துக்கு ஆடுராட்டே என்னும் பாடல். இத மகாபெரியவா முன்னாடி 1970 முதல் 75 என்ன வருஷம்னு எனக்கு தெரியல, ஆகஸ்ட் 15 வாக்குல வந்த விழா அது. அதுல அடியேன் பாடினேன். அப்பா எழுதி கலைவாணர் பாடி, அப்புறம் நான் பாடி, இன்னைக்கு கலைமகன் பாடி. இதை விட இந்த பாட்டுக்கு சக்திக்கு என்ன ஒரு சாட்சி இருக்க முடியும்? ஒரே ஒரு ஸ்டான்ஸா, 2 ஸ்டான்ஸா அந்த பாடலை கேளுங்கள். ஏன்னா நம்முடைய தேசத்தந்தை காந்திஜி அவர் நூற்றது, பாரதி விரும்பியது, மக்கள் எல்லோரும் நமக்கு தேசத்துக்கு தியாகம் செய்த அனைவரும் இதை புகழ்ந்து பாராட்டிய இயக்கம். அப்துல் கலாம் அவர்கள் வியந்தது, எத்தனையோ பெரியவர்கள் ஆடையை அணிந்து நம் நாட்டுக்கு தியாகிகளாக இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கும் அற்புதமான உள்ளங்களுக்கு அந்த கதரின் முக்கியம் புரிய வேண்டும் என்பதனால் நான் வந்து பெரியவா காலை பிடிச்சிட்டு தான் கதரை கும்பிடுறேன். அதனால அந்த கதரை நீங்களும் சேர்ந்து கும்பிடுங்கள் என்று ஆடுராட்டே என்று பாடுகிறார். ஆடுராட்டே ஆடுராட்டே சுழன்று 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 ஆடுராட்டே 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 சுழன்று 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 ஆடுராட்டே நூலெழுதும் மேதையினும் ஆடுராட்டே நூல் நூற் போர் மேலோர் என்று ஆடுராட்டே நூலெழுதும் மேதையினும் ஆடுராட்டே நூல் நூற் போர் மேலோர் என்று ஆடுராட்டே போடும் முடிச்சுகளில் ஆடுராட்டே போடும் முடிச்சுகளில் ஆடுராட்டே நீ பொறுமையை கற்று தந்தாய் ஆடுராட்டே போடும் முடிச்சுகளில்
பொறுமையை கற்று தந்தாய் ஆடுறாட்டே ஆடுறாட்டே சுழன்றாடுறாட்டே ஆடுறாட்டே சுழன்றாடுறாட்டே. விடுதலை கண்டோம் என்று ஆடுறாட்டே அந்நியர்கள் போனார் என்று ஆடுறாட்டே. விடுதலை கண்டோம் என்று ஆடுறாட்டே அந்நியர்கள் போனார் என்று ஆடுறாட்டே. கடமை உணர்ந்தோம் என்று ஆடுறாட்டே கடமை உணர்ந்தோம் என்று ஆடுறாட்டே. காந்திஜி துணை உண்டென்று ஆடுறாட்டே. தேச விடுதலைக்கு ஆடுறாட்டே. தெய்வம் போல் வந்தனையே ஆடுறாட்டே. பாசத்தின் சின்னம் நீயே ஆடுறாட்டே. பாசத்தின் சின்னம் நீயே ஆடுறாட்டே. பலருக்கும் வேலை தந்தாய் ஆடுறாட்டே. பலருக்கும் வேலை தந்தாய் ஆடுறாட்டே 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 சுழன்றாடுறாட்டே. உலகம் சுழல்கிறது ஆடுறாட்டே. உவமை போல் நீ சுழல்வாய் ஆடுறாட்டே. உலகம் சுழல்கிறது ஆடுறாட்டே. உவமை போல் நீ சுழல்வாய் ஆடுறாட்டே. கவலை கொள் இந்தியர்க்கு ஆடுறாட்டே. கவலை கொள் இந்தியர்க்கு ஆடுறாட்டே. கற்பகத்தரு நீயே ஆடுறாட்டே. கற்பகத்தரு நீயே ஆடுறாட்டே ஆடுறாட்டே சுழன்றாடுறாட்டே ஆடுறாட்டே சுழன்றாடுறாட்டே. जय जय शंकर हर हर शंकर 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 जय जय शंकर हर हर நாம் இருப்பது தேசம் என்ற உணர்ச்சியை நமக்கு பெரியவா கொடுத்த அனுபவத்தை அப்படியே நம்ம மனசுல ஏத்தின்ற அடுத்த அனுபவத்தை நான் உங்களுக்கு அன்போடு காண்பிக்க போகிறேன். ஆமாங்க. பரமாச்சாரியா சிங்கப்பெருமா கோவில்ல தங்கியிருக்கார். சரி. இங்கதான் பக்கத்துல ஒரு 1 hour டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. அங்க எப்பவுமே 2 பேர் தம்பதியாக பெரியவரை தினசரியோ வாரத்துக்கு ஒரு முறையோ அவங்களுக்கு தரிசனம் பண்ணாதான் மூச்சே. ஓஹோ. அப்படி ஒரு பாசம் அவர்கள் பார்ப்பார்களாம். சரி. உத்தரவும் கிடைச்சுதான் பார்த்தாங்களாம். சுவாமிகளுக்காக நல்லா கேளுங்க. சுவாமிகளுக்காக அந்த 2 தம்பதியும் கணவன் மனைவி 2 பேரும் செய்த 2 ஜோடி பாதுகைகளை எடுத்துக்கொண்டு நமஸ்காரம் செய்யும் போது திருக்கால்களுக்கு நேராக வைத்தார் கணவர். அதே வார்த்தையை நான் எழுதின்னு வந்தேன். வந்திருக்கோம் பொட்டலம் கட்டி இப்படி ஓரமா கொடுக்கல. என்ன அழகு பாருங்க. அந்த கால அந்த திருக்கால்கள்ல இந்த திருப்பாதுகை படணும் அப்படிங்கிற ஆசை.
எப்படி ராமன் பாதுகையை வச்சு பரதன் பட்டாபிஷேகம் பண்ணானோ அப்படி பெரியவாளுடைய திருக்கால்களுக்கு நம்முடைய பாதுகை சென்று சேரணும் என்ற பக்தி, தரிசனம், அனுபவம், ஆசை, தாபம், இதை விட என்னென்ன வார்த்தைகள் பொண்ணுமோ போட்டுக்கோங்க. அப்படி கால்களுக்கு நேரா வச்ச உடனே பெரியவா ஆச்சரியப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னாரா, என்ன என் முன்னாலேயே கொண்டு வந்து வச்சுட்டியா? என்ன ஒரு அழகான வார்த்தை. அது என்ன தெரியுங்களாங்க, நீங்க யாராவது மனசுலன்னா அப்புறமா அவங்களை மைக் தரேன், கண்டிப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்க. அது ஏன்னா அவங்களோட எப்பவுமே அவர் எப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஒரு தடவை அவர் சொல்லுவார். எங்களுக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு. ராமாயணம் சொல்ல வந்திருக்கியா கேட்பாரு. எங்களுக்கெல்லாம் கதை சொல்ல மாட்டியா, எங்களை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டியா? அப்பதான் காலடி முதல் காஞ்சி வரை நாம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சொல்லாமலே அவருக்கு தெரியும். இது பழகின ஆளுக்கு மட்டும்தான் தெரியும், அனுபவிச்ச ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்பவும் நம்ம ஒன்றும் குறையில ஊன்றி இந்த ஒரு படத்தை போட்டு அவரை ஊன்றி பார்த்து கொண்டே இருங்கள். உங்களுக்குள்ள ஒரு இன்ப அதிர்வலை இருக்கும். இன்னைக்கு நான் எங்க வீட்டிலேயே 3 குழந்தைகள் உண்டு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கும்னு உங்க ஆசீர்வாதத்தால நான் நினைச்சு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவரோட ஆசீர்வாதம் மட்டும்தான். எங்கள் திருமணத்துக்கும் அவருடைய ஆசீர்வாதம் தான் மூலமே. இன்னைக்கும் நாங்க இந்த நிகழ்ச்சியை செஞ்சிட்டு இருக்கோம்னா சாதாரண இது வந்து ரொம்ப கிளாமரஸ் ஆர்ட் கிடையாது, டிஆர்பி ஆர்ட் கிடையாது, கிளிக் ஆர்ட் கிடையாது, ஷேர் கிடையாது. ஆனா என்னைக்குமே பழங்காலத்து கலைகள் போல இன்றைக்கும் ஒலித்து கொண்டிருக்குன்னா யாரால சார்? அவராலதான். எந்த கிளாமர் புகழை நாங்கள் நினைப்பதே இல்லை. அவருடைய திருக்கரங்கள் தொட்ட புகழ் ஒன்று போதாதா எங்களுக்கு? அத மாதிரி இவங்களுக்கு என்ன ஆசை வந்துச்சுன்னா, எங்க வில்ல தொடும் போது என்ன ஆசை எங்களுக்கு வந்ததோ அது உதாரணத்துக்காக சொன்னேன். உடனே அவங்க வந்து இந்த பாதுகை அடடே என் முன்னாலேயே கொண்டு வந்து வச்சுட்டியா அப்படின்னு கேட்ட உடனே அங்கதான் அழகு. அந்த திருப்பாதையில உடனே எப்படி குசேலர் கொடுத்த அவல கண்ணை உடனே சாப்பிட்டானோ அந்த முதல் பாதுகை, அந்த 2 கால்கள் இருக்கு இல்லையா, அந்த 2 கால்களுக்குரிய பாதுகையில போட்டுட்டு அப்படியே நடக்கிறார். நடக்கிறத பார்த்த உடனே இவங்க 2 பேருக்கும் கண்ணீர், அப்படியே சந்தோஷம், புல்லரிக்குது, ஆச்சரியம். உடனே போட்டுட்டாரே. நம்ம வந்து இப்ப ஒரு ட்ரெஸ் வாங்கினா ட்ரையல் ரூம்ல போய் போடுறதுக்கே 1 hour ஆகுது, கியூல நிக்கிறோம். நம்ம உடனே போட்டுட்டாரே. அப்புறங்க அங்கதான் அந்த அன்பு, அவர்கிட்ட பக்தி பாசம் எல்லாம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல தலைப்பு செய்தி அன்பு. போட்டார், நடந்தார், நன்னா இருக்கு, சரியா இருக்கு என்று சொன்னார். அப்புறம் கேள்வி கேட்கிறார், ஆமா நோக்கு எப்படி என்னோட பாதங்களோட அளவு தெரிஞ்சது? என்ன சொல்லியிருப்பார் சொல்லுங்க, யாராவது நினைச்சு சொல்லுங்க. அதான் அழகு. என்னோட பாதங்களோட அளவு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த ஆள் உண்மையிலே பக்தன், தரிசனம், அனுபவம் எல்லாத்தையும் விஞ்சி ஒரு பதில் சொல்லியிருக்கார். என்ன? பெரியவாளை நமஸ்காரம் பண்ணும்போது பெரியவா காலையே பார்த்து அளவெடுத்துட்டேன். என்ன ஒரு அழகு இல்ல? பார்வையிலேயே பெரியவா காலையே பார்த்து அளவெடுத்துட்டேன். நம்மெல்லாம் இப்போ பார்வையிலே பல பேர் அளவெடுக்கிறோம். ஆனா பெரியவா பாதுகையை அளவெடுத்தாரே, இன்னைக்கும் அவருடைய கருணை அவருக்கு இருக்கு இல்லையா? அதனாலதான் இவ்வளவுதான் பெரியவாளுக்கு தேவைப்படும், இந்த அளவுதான் அப்படின்னு அனுமானிக்க முடிந்தது அப்படிங்கிறார் அந்த ராதா பரமசிவம் தம்பதி. சரி. அப்ப பெரியவா சொன்னாலாம், நீ சொல்றது ரொம்ப உசத்தியான தத்துவம், அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு தாய்மார்களே பெரியோர்களே, நீ சொல்றது ரொம்ப ஒசத்தியான தத்துவம். அதுல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, ஆழம் இருக்கு, அறிவியல் இருக்கு, இன்னும் என்ன பாசம், அன்பு, இன்னொன்னு இருக்கு, நேசம் இருக்கு, காதல் இருக்கு, பிரேமை இருக்கு, அளவு இருக்கு, அளவின்றி அன்பு இருக்கு. என்ன வார்த்தை வேணா நீங்க போட்டுக்கலாம். அப்படி நம்ம செய்ய முடியுமா? யாருக்காவது செஞ்சிருக்கோமா அப்படின்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையில இருக்காது. அத ராதா பரமசிவம் சொன்னத இவ்வளவு சந்தோஷமா அக்ரி பண்ணார். உடனே ஒத்துக்கிட்டு சரி புன்னகை புரிந்தார். அவர் ரொம்ப ரசிச்சார்னா ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப அழகா செய்வார். குறிஞ்சிரிப்பு ஒண்ணு வரும்.
சிரிப்பு. அதுல 1000 அர்த்தம் இருக்கும். இந்த ட்ரூப் நாங்க நிறைய முறை அவர் முன்னால பண்ணியிருக்கோம். ஈவன் நாங்க குடும்பம் பார்த்துருக்குறோம். ஈவன் கணேஷ் பிரதர் எங்களோட அவ்வளோ வருஷமா இருக்கார், இவரும் இருக்கார், பார்த்துருக்காங்க. பெரியவா எப்படி ரசிப்பா அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. அப்போ ஒன்று சொன்னாரா, அங்கதான் சரியான மகான்றத சொல்றார். நீ இன்னொரு ஜோடி கொண்டு வந்திருக்கியோ இல்லையோ, அதை வச்சுடு, பின்னால தேவைப்படும். எப்படிங்க கவனிச்சாரு? அந்த இன்னொரு ஜோடியை எப்படி கவனிச்சாரு? கொண்டு வந்ததை அவங்க ஓரமா வச்சிருக்கதை எப்படி கவனிச்சாரு? இந்த ஒரு விஷயம் இருக்குங்களா, இந்த சம்பவம் இருக்கு இல்லைங்களா, என்னோட மனசை ரொம்ப தொட்டுது. இதுல ரொம்ப உசத்தியான தத்துவம்னு ஒண்ணு சொன்னார் இல்லையா, அந்த ஆனந்த தரிசனத்தை நாம் எல்லோரும் கடைபிடிப்போம் அப்படிங்கறது நான் எனக்கு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு குழந்தையாக சொல்கிறேன், நான் எனக்கு சொல்லிக் கொள்கிறேன். இப்படி தேசியமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு தெரியுமா? என்னது? காந்திஜி வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது ஒருத்தர் பூட்ஸ் காலால உதைச்சார். ரயில்வே ஸ்டேஷன். அது எல்லாருக்கும் கதை எல்லாருக்கும் தெரியும். சவுத் ஆப்பிரிக்கால. அப்புறம் அந்த ஆள் கேட்டாராம், அவருக்கு காந்திஜி பாதுகை பண்ணி கொடுத்துருக்காரு. பண்ணி கொடுக்கும், இது தேசியம், இது ஃபுல்லா தேசியம். தேசியத்துல அப்படி பண்ணி கொடுக்கும்போது அந்த ஆளுக்கு அது கரெக்டா இருந்துதான். உடனே கேட்டானா, அங்க பாருங்க அகிம்சை இருக்கு, எப்படி காந்திஜி உங்களுக்கு என்னோட அளவு தெரிஞ்சது, ரொம்ப சரியா பண்ணிருக்கீங்களேன்னு. நீங்கள் எட்டி உதைக்கும் போது அந்த காலின் அளவை எடுத்து விட்டீங்க. இது தேசிய அளவு, இது தெய்வீக அளவு. நாம எந்த அளவு நமக்கு தான் தெரியும். எந்த அளவுக்கு நம்ம இதை நேசிக்கிறோம் அப்படிங்கறதுல இத ஒரு கதை ஒண்ணு சொல்லுது. இப்பேற்பட்ட பாதுகைக்கு ஏன் சார் ரொம்ப பெருமை? என்ன பெருமை? ராமாயண கதை தான். பெரியவா இடத்துல ஒரு வசத்தியா இந்த கதையை மக்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. ஒரு வாட்டி திருமால் குட்டி, இப்ப நீங்க அரகால திருமால் பாட்டை கேட்க போறீங்க. ஒரு வாட்டி என்ன ஆச்சா, பாதுகைக்கும் கிரீடத்துக்கும் சண்டை. பாதுகைக்கும் கிரீடத்துக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரி, பயங்கர சண்டை. நான் சுருக்கமா சொல்றேன், பெரிய கதை அது, சுருக்கமா சொல்றேன். சரி. அப்படியே பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார் பெருமாள். அந்த பெருமாள் வெளியில போயிட்டு வரும்போது பாதுகையோடயே உள்ள போயிட்டார். நம்மெல்லாம் என்ன செய்வோம், வெளியில கட்டிட்டு போவோம். ஆமா. அவர் என்ன பண்ணார், பாதுகையோட. ஏன் போனார் தெரியுமா? ஏன்? அதுக்கு 2 சண்டை போடணும் தான் போனார். அதுக்கு 2 சண்டை போட்டா ஒரு அழகா இருக்கும். என்ன? அதுல ஒரு சனாதனம் கிடைக்கும் அப்படின்னு தான் போனார். ஒரு சடங்கு கிடைக்கும், ஒரு சாத்திரம் கிடைக்கும் அப்படின்னு தான் போனார். சரி. உடனே கிரீடத்துக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நீ என்ன இவ்வளவு தூரம் வந்துட்ட? அதானே உன் லெவல் அதுதான். அங்கே இப்ப அவர் மறந்துட்டு வந்துட்டார்னா ஆளை கொண்டு போய் நான் வெளில போட சொல்லுவேன். அங்கேயே போட்டுரு, அங்கேயே நீ இருந்திருக்கணும். உடனே பாதுகை சொல்லிச்சா, ஏன் சண்டை போடுற? நீ என்ன இருந்தாலும் தலையில தான் உட்கார்ந்துருக்க, அவரை தாங்கிறது நான் தானே, திருமால தாங்கிறது நான் தானே, உனக்கு அந்த பாக்கியம் இருக்கா? அவர் எங்க என்னைக்காவது கொஞ்சம் தலை வேர்த்ததுன்னா கிரீடத்தை கூட கழட்டி வச்சிருவாரு. ஆனா என்னோட பாதுகை இல்லாம நடக்க மாட்டாரே. நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, நான் தான் பெருசு, நீ தான் பெருசு. ஈகோ, பயங்கர ஈகோ சண்டை வந்து 14 நிமிஷம் ஏதோ ஒரு பயங்கர சண்டை வந்த உடனே இது போய் திருமால்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான். பெருமாளே, உன்னை நான் தாங்கிட்டு இருக்கேன், எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேச மாட்டியா? என்னோட கூட்டணி சேர மாட்டியா? எனக்காக ஒரு வார்த்தை ஒரு சேர்ந்து வச்சு சொல்ல மாட்டியா? அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு இல்லாம சாந்தமா பாதுகை கேட்டப்போ அமைதியா ஒரு வார்த்தை சொல்லிருக்கு. யாரு? திருமால் சொல்லியிருக்கார். ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். பாதுகையே, நீ எத்தனை நிமிஷம் கஷ்டப்பட்ட? 14 நிமிஷம் கஷ்டப்பட்ட. ஒன்னும் கவலைப்படாத. 14ங்கிற எண்ணம் ஞாபகம் வச்சுக்கோ. சரி. நான் ராம அவதாரம் எடுப்பேன், அப்போது 14 வருஷம் நான் காட்டுல இருப்பேன். அந்த 14 வருஷம் நான் காட்டுல இருக்கும் போது என்னோட தம்பி என்ன செய்வான், உனக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்து பாதுகையே பொறுத்திருந்த உன் பொறுமைக்காக உன்னை தூக்கி வைத்து பட்டாபிஷேகம் நடத்துவார். அப்போது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். திமிரா பேசுற கிரீடம் கீழே கிடக்கும். அதனால கவலைப்படாத. இந்த உலகத்துல ஈகோ என்ற ஒன்று வேண்டாம். மேலிடம் வேண்டாம், கீழிடம் அதுவும் வேண்டாம். அதனால தான் வள்ளலார் பண்ணார். அவர் சரியான சாதுவா விட்டோம். நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே
எங்கேயும் இல்ல கடவுள், எங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல, மேலேயும் இல்ல கீழே இல்ல, நடுவுல இருக்காருன்னு சொன்னது என்ன இடம் சொல்லுங்க? மனிதனே, நீ உலாவும் போது உன்னுடைய மனம் என்னும் இருட்டு அறை இருக்கு இல்லையா, அது என்னைக்குமே வாடகை காலியா தான் இருக்கு, டுலெட் போர்டு தான் இருக்கு, அதுக்குள்ள வந்து உட்கார அளவுக்கு நீ மனிதா உன் பக்குவத்தை ஏற்படுத்திக்கொள் என்று சொல்றதுனால தான் பாதுகையும் பெருமைப்பட வேண்டாம், கிரீடமும் பெருமைப்பட வேண்டாம், மேலிடம் கீழிடம் என்று எதுவுமே இல்லை, இடையில் இருப்பதுதான் இறைவன் என்பதை அழகாக சொல்லி ஒரு நீதியை சொல்லி ஈகோவை தூக்கி போட்டார். மகாபிரிவா வாழ்க்கையில ஒரு சம்பவம் உண்டு. மகாபிரிவா பிறந்த உடனே காலடி முதல் காஞ்சி வரை என்பது ஒரு அருமையான சப்ஜெக்ட். அது வந்து ஒரு இடத்தில் தொடர்ந்து நடத்துவதாக ஒரு அண்ணா சொல்லி இருக்கிறார். அது நடத்தும் போது இந்த விஷயத்தை நான் இன்னும் டீடைலா சொல்லுவேன் உங்களுக்கு. மகாபிரிவா பிறந்த உடனே ஒன்னு இறந்துச்சான். என்னவா இருக்கும் யோசிங்க? தெரியலையே. ஈகோ என்பது மனித குணத்தை விட்டு இறந்து விட்டது. ஈகோ இருந்துட்டாலே போச்சுங்க. நீ ஆனா நிறைய ரேட் வாங்கலாம், அது வேற விஷயம். அது வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா கஷ்டம். அந்த ஈகோவை தூக்கி ஈகோக்கு ஏன் தெரியுமா சின்ன பேர் வந்தது? என்டர் அண்ட் கோ, அவ்வளவுதான். வரும் போயிடும். அதை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சமீபத்திலே ஒரு அறிஞர் ரொம்ப அழகாக பேசினார். கணவன் மனைவி என்பவர்கள் ஈகோ இல்லாமல் வாழுங்கள். கணவன் மனைவி 2 பேரும் தேவைதான், 2 பேரும் சேர்ந்தாதான் இருக்கணும். ஆனா சேர்ந்து இருந்தாலும் சற்று விலகியே இருங்கள். எதை போல தெரியுமா? இந்த 2 தூண்களை போல. தள்ளித்தான் இருக்கும், அரங்கம் ஸ்ட்ராங்காக நிற்கிறது. தூண்கள் தள்ளித்தான் இருக்கும், விலகித்தான் இருக்கும், வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனா தூண் எப்படி எந்த நான் தான் தாங்குகிறேன் என்ற ஈகோ இல்லாமல் இருக்கிறதோ, அதே போல ஒவ்வொரு கணவனும் மனைவியும் விலகி இருந்தாலும் சேர்ந்து இருந்தாலும் ஈகோ இல்லாமல் இருங்கள், குடும்பம் நன்றாக நடக்கும் என்று ஒரு அற்புதமான மேரி சொல்லி இருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்லி, இந்த பாதுகைக்கு கொடுக்கும் இடம், கிரீடத்துக்கு கொடுக்கும் இடம் எதுவாக இருந்தாலும் எங்க அப்பா வில்லுப்பாட்டுல ஒண்ணு போட்டாங்க. அதை சொல்லி அடுத்த அனுபவத்துக்கு போறேன். இந்த பாதுகை பட்டாபிஷேகம் நடக்கல, சூப்பர் டிராமா அண்ணா. அது அருமையான ஒரு அழகான டிராமா. அது அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. அப்பா என்ன எந்த ராமாயணத்திலும் இல்லாதது. இது அப்பா வில்லுப்பாட்டு புக்கிலே வந்துருச்சு. இங்க ஒரு பெரிய ரசிகர் வந்திருக்காரு. அவர் அடிக்கடி அப்பாவை பத்தி நிறைய படிச்சு சொல்லுவார் எனக்கு. அதுல ஒரு வார்த்தை என்னன்னா, பாதுகையே பூஜை பண்ணும்போது ராமன் கிட்ட வந்து பரதன் கேட்கிறான், உன் பாதுகையை குடு அப்படின்னு கேட்கும் போது ராமன் சொன்னார், எனக்கு காட்டுல தானப்பா வேணும், முள்ளு செடி எல்லாம் குத்துமே, இங்க தானே வேணும், நீ கேட்கிறியப்போ அவன் கொடுக்குற கிளாரிபிகேஷன், பாதுகையே அடியனுக்கு போதுமே அருள் வர பிரசாதமே பாதுகையே. அப்போ வில்லிசை பரதன் சொல்லியதாக என் தந்தையாருடைய கற்பனை ஒரு வார்த்தை. அயோத்தியா மண்டபத்துல நிகழ்ச்சி 1970-75 நடக்கும் போது நகைச்சுவை திலகம் நடிகர் நாகேஷ் தலைமையாக இருந்தார். அன்று இதை அவர் ரசித்து மேடையிலே சொன்னார். எவ்வளவு பழைய ஹிஸ்டரி, இதை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. வில்லிசை பரதன் என்ன சொல்கிறான், ராமா நீ வா அல்லது பாதுகையை கொடு, பட்டாபிஷேகம் செய்வோம். பாதுகைக்கு எவ்வளவு பெரிய பெருமைன்னு பெரியவா சொல்லியிருக்கா, அதுகிட்ட வச்சுட்டு தான் நான் சொல்றேன். ராமா எதனால தெரியுமா நீ கொடுக்கணும்? அது எப்பேற்பட்டது தெரியுமா? ஒன்றாய் படைக்கப்பட்டு ஒன்றாய் நடக்கப்பட்டு. உலகத்துல யார் தெரியுமா சரியான உறவினர்கள்? யார் சரியான உறவு? செருப்பு 2 ரிப்பேர் கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கிற செருப்புக்கு ஒரு கடைசியா ஒரு குத்து குத்துவான் செருப்புக்காரன். தப்பையும் ரிப்பேர் பண்ணிடுவான், அதுக்குதான் காசு வாங்குவான். ஆனா ஓசா ஒரு குத்து குத்துவான். ஏன் தெரியுமா? அதுதான் ஒரு உண்மையான உடன்பிறப்பு. இது வரைக்கும் சொல்லுங்க சார், நீங்க பெரிய ப்ரொஃபசர், ஒரு செருப்பு கல்கத்தாக்கும் இன்னொரு செருப்பு பாம்பேக்கும் போனதுண்ட? முடியாது இல்லையா? காலும் போகாது செருப்பும் போகாது. அப்ப உலகத்திலே அண்ணன் பாம்பேல இருப்பான், தம்பி கல்கட்டால இருப்பான். இவங்களே பிரிஞ்சு கிடக்கிறானுங்களே. ஒருத்தர் அமெரிக்கால இருப்பார், நம்ம இங்கே இருப்போம். நாமளே பிரிஞ்சு கிடக்கிறோமே. ஆனால் அந்த பாதுகை பிரியவே பிரியாது. அதத்தான் சொல்றாரு, ஒன்றாய் படைக்கப்பட்டு ஒன்றாய் நடக்கப்பட்டு ஒன்றை ஒன்று பிரியாத உடன் பிறப்பே உயர்வே போட்டுட்டு ஃபைனல் கிளைமேக்ஸ், ராமா உங்ககிட்ட இருந்து இந்த நேரத்துல நான் பாதுகையை கேட்கறது தப்புதான். ஆனாலும் நான் ஒண்ணு செய்கிறேன். என்ன? நான் எவ்வளவு அன்பானவன் தெரியுமா? எப்படி பெரியவாளுடைய பாதத்தை நமஸ்காரம் செய்யும் போது அளவு எடுத்தாரோ அந்த அன்பு இங்க இருக்கு. பரதன் சொல்றான், ராமா உனது பாதத்தை இனி கல்லும் முள்ளும் உறுத்துமோ,
அதனால் எனது தோலை உரித்து பாதுகை செய்து தரவோ பாதுகையே. ராமா, உனக்கு இந்த பாதுகையை நான் எடுத்துக்கொள்வதனால உனக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா ஒன்றே ஒன்று செய்கிறேன். என் தோலை உரித்தி அதில் புதிய பாதுகை செய்து என் அண்ணன் ராமனுக்கு கொடுக்கிறேன் என்று வில்லிசை பரதன் சொல்லியதாக வில்லிசை ராமாயணத்திலே என் தந்தையார் சொன்ன செய்தியை உங்கள் திருமுன்புக்கு அடியேன் பதிய வைக்கிறேன். அவ்வளவு ஒரு அகிம்சையான தத்துவம் அது. அப்பேற்பட்ட பாதுகை, இன்றைக்கு பாதுகை பட்டாபிஷேகம் நடந்ததே. அதே போல ராதா பரமசிவம் தம்பதிகள் கொடுத்த பாதுகை பெரியவாளுக்கு கொடுத்த அன்பு, அவர் அளவெடுத்து எப்படி எடுத்தா என்று கேட்ட அழகு, அதுக்கு அவர் சொன்ன பதில் சத்தியான தத்துவம் என்று பாதுகை தூக்கி மேல வச்சாரு. அது ஒரு பட்டாபிஷேகம் என்று அடுத்த அனுபவத்துக்கு ஜெய ஜெயசங்கர சொல்லி செல்லுகின்றேன். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர 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 ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. அனந்தராம தீட்சிதர், இந்த தீட்சிதர் பாரம்பரியத்துல ஒரு பாட்டு ரொம்ப பிரபலம். அந்த அனுபவத்தை சொல்லி அவர் சொன்ன அனுபவம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல போறேன். எந்த பாட்டு அது? ஐகிரி நந்தினி நந்தித்தமே தினி எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அது திரும்ப ரெக்கார்ட் மாதிரி பாடுறதுக்கு தேவையில்லை. எதுக்கு சொல்றேன்னா, எதுக்கு அந்த பாட்டு ஒலித்தாலே தீட்சிதர் வந்துட்டார் அப்படி நம்ம பொதுவா நம்ம சொல்லுவோம். அதுல ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பா, இதை நான் நினைச்சு பிளான் பண்ணி வரல, நீங்க நல்லா கேட்கறதுனால சொல்றேன். அப்பா வந்து காலடி முதல் காஞ்சி வரையில பெரியவா பிறந்துட்டார். அதாவது காலடியில பெரிய ஆதிசங்கரர் பிறந்தார். இவர் வந்து விழுப்புரத்துல ஜனனம் அப்படின்னு சொல்லும்போது மதி மகாலட்சுமிக்கு இப்படி ஒரு அற்புதமான குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க. என்ன பாட்டுன்னா, என்ன பாட்டு? ஆதிசங்கரருக்கு எழுதின அதே பாட்டு பெரியவாளுக்கும் பொருத்தமாயிருக்குன்னு விஷயத்தை சொல்றாங்க. சரி, என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 வான்மழை பயிருக்கு ரொம்ப ஊன்றி கேளுங்க, ஒரு தவம் மாதிரி. இதுல வந்து நகைச்சுவை காமெடி இதுக்கெல்லாம் வேலையே இல்லை, டோட்டலி தியானம் தான். குழந்தை பிறந்திருக்கு, அங்க ஆதிசங்கரன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து மகாபெரிவான்னு வச்சுக்கோங்க. சிவகுரு ஆரியாம்பாள், இங்க சுப்பிரமணிய சாஸ்திரி, மது மகாலட்சுமி. வான்மழை பயிருக்கு நான் துணை என்றுடன் தானழைக்காமல் பொழிந்ததுவே. 5:30 மணி வரைக்கும் பொழிஞ்சது, இப்ப 8:30 மணிக்கு மேல பொழிய போகுது அதே மழை. அன்னை முகம் உறும் பிள்ளை முகம் என வண்ண மலர்கள் மலர்ந்தனவே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஓ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஓ. பலவித நோய்களில் குணமிக கொண்டவர் நலமொடு நல்லுடல் கொண்டனரே. கவிதை வடிப்பவர் காலம் உணர்ந்தவர். காலம் உணர்ந்தவர்னா யாரு? ஜோசியர். கவிதை வடிப்பவர் காலம் உணர்ந்தவர் புரிநலம் பொங்கிடும் என்றனரே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஓம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஓம். அடுத்த அப்பா வார்த்தை, ஏழைகள் செல்வமும் ஊமைகள் வாயதும். அப்பா வந்து அப்ப தெரியாம அந்த ஊமைகள் வாயதும் போட்டாங்க. பிற்காலத்துல ஒரு குழந்தை, ஊமையா இருந்த குழந்தை பெரியவா அருளால பேசி இருக்கு. அதை இன்னொரு நாள் நான் சொல்றேன். ஏழைகள் செல்வமும் ஊமைகள் வாயதும் பெற்றது போல் நலம் பெற்றனரே. இதுக்கப்புறம் ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை, அன்பான வார்த்தை. வாழ்வினில் தாய்மை பெறாத நல்மாதரும் மகன் இவன் பால் மனம் உற்றனரே.
ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓம் ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர ஓம். காலடி முதல் காஞ்சி வரை நடந்தாச்சு. பெரியவா தரிசனத்தை நைட்டு நாங்கள் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் காமாட்சி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே வில்லுப்பாட்டு முடிஞ்சோடனே அப்பாவோட பழக்கம் என்னன்னா மறுநாள் இருந்து ராமாஸ்லாட்சியில் தங்கிட்டு அருமையாக ஸ்நானத்தை முடிச்சுட்டு நேராக போய் கோயிலில் போய் காமாட்சியை பார்த்துட்டு பெரியவாளை பார்த்துட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். பாதி நாள் காஞ்சிபுரம், மிச்ச நாள் தான் டி நகர் உஸ்மான் ரோடு. இதுதான் எங்கள் வாழ்க்கை, அப்படிதான் இருந்தது. அப்போ பெரியவா வந்து எப்பவுமே அவர் வந்து எப்படின்னா முதல்ல இருந்து ஆரம்பிக்க மாட்டார், திடீர்னு ஆரம்பிப்பார் ஒரு வார்த்தை. உனக்கு தீக்ஷிதரோட சந்தத்தில் ரொம்ப பிரியமோ? உடனே அப்பா வந்து அந்த இடத்துல எனக்கு அது தோணுச்சு, அது போட்டேன் அப்படின்னு அப்பா உள்ளதை சொல்கிறாங்க. சரி, நோக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, தமிழ் இலக்கியத்திலும் தீக்ஷிதரோட சந்தம் இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இது யாருக்கா தெரியுமா? அவருக்கு தான் தெரியும். பெரியவா சொல்லுங்க. அப்பா உடனே குழந்தையாய் பெரியவா சொல்லுங்க. அதுக்கு சொன்னார், குற்றால குறவஞ்சி உங்க திருநெல்வேலி, உங்க திருநெல்வேலினா சும்மா வாங்க, உங்க திருநெல்வேலி. அதுல அதான் அவர் எழுதினதா திருக்குற்றால கவிராயர் எழுதினதா அந்த குற்றால குறவஞ்சி. அதுல வசந்தவல்லி பந்தடிக்கும் போது ஒரு அழகான டிராமா சீன் இது. பங்கைய மங்கை வசந்த சவுந்தரி பந்து பயின்றனளே அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பாத்திருக்கியா? அதுதான் வான்மழை நீ பாண்டது, அதுதான் ஐகிரி நந்தினி. ஆக சுபு ஒரு விஷயத்த சொல்லு, நாதத்துல பேதம் இல்லப்பா. இதுக்கப்புறம் எங்க சபால வில்லுப்பாட்டான்னு யோசிக்கணும். சரியான கேள்விதானே? நான் கேக்குறது சரியான கேள்வியா இல்லையா சொல்லுங்க எல்லாம். யார் சொன்னது? எழுந்துருங்க. ரொம்ப சந்தோஷம். சரியான அங்கீகரிப்பு இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு குழந்தை சொல்லியிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு தான் இது முக்கியம். அப்பேற்பட்ட அனந்தராம தீக்ஷிதர் அவரோட வாழ்க்கையில பெரியவாளோட தரிசனத்தை பத்தி ஒரு சம்பவத்தை அழகா சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் சோகமான சம்பவம் தான், ஆனால் வந்து இறுதியில மகிழ்ச்சியை தரக்கூடிய சம்பவம். சில வருஷங்களுக்கு முன்னால சுக்கிரவாரம் பக்தர்கள் பூஜை செய்து எழுந்து நின்றனர். 1000 சுமங்கலிகளுக்கு மேல் இருந்து பூஜை செய்தனர். ஒரே ஒரு ஸ்திரீ மட்டும் நெற்றியில குங்குமம் தரிக்காமல் கண்களில் கண்ணீரோடு மற்ற எல்லார் செய்யும் பூஜையையும் பார்த்துண்டு ஓரமாக நிற்பதை பெரியவா பார்த்துட்டார். பெரியவா பார்த்து, அந்த தாயை இங்க வரவழைங்கோ, அந்த ஸ்திரீயை இங்க கூப்பிடுங்கோ அப்படின்னு அந்த சந்நிதிக்கு அந்த அம்மா பயந்துண்டு, வரக்கூடாத இடமாச்சே, ஏன் நெத்தியில பொட்டு இல்லையா, புருஷன் இல்லையா, பயந்துண்டு அந்த அம்மா கண்ணீர் மல்க தயக்கம் அப்படின்னு இருக்கார். அங்கதாங்க ஒரு எனக்கு நிஜமாவே மெய்சில் இருக்குது. அப்படின்னு உடனே மீண்டும் அழைத்து அந்த அம்மாள் வந்து நமஸ்காரம் செய்து கொள்ள அனுமதித்தார். இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து என்ன நெற்றி, அதாவது கணவன் என்பவன் நம்மோடு இருக்கக்கூடியவர், நாம் பாதி அவர் பாதி என்ற தத்துவம், சிவன் நான் உமை எல்லாம் உள்ளதுதான். ஒரு உயிர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மனைவி இல்லைன்னு சொல்றதை விட கணவனுக்குள் மனைவி ஆனாள் சொல்லலாமே. சரி, கணவன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவிக்குள் புகுந்து விட்டார் அப்படி சொல்லிக்கோங்களேன். எப்பவுமே நம்ம ஒன்றுதான், விலகி இருந்தாலும் ஒன்றுதான், போய் சேர்ந்தாலும் ஒன்றுதான், இருந்தாலும் ஒன்றுதான். அந்த பக்குவத்தை இந்த தரிசனம் நமக்கு செய்கிறது. நம்ம வந்து சடங்குகள்ல சில நேரம் அந்த மாதிரி தள்ளி வைப்போம்ல, அது வைக்க கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த அனுபவத்தை நான் அடியே எடுத்து சொல்கிறேன். மீண்டும் அழைத்து அந்த அம்மாள் நமஸ்காரம் செய்து கொள்ள செய்தார். அப்போ ஒரு விஷயம் கேட்கிறார், ஏன் நெற்றில குங்குமம் தரிக்கலையா? அப்ப அந்த அம்மா சொன்ன வார்த்தை, பெரியவாட்ட நான் எப்படி சொல்றது, என் கணவர் யுத்தத்தில் இறந்து விட்டதாக 3 முறை செய்தி வந்தது பெரியவா. 6 மாதங்கள் ஆகிவிட்டன. இனி கர்மாக்களை செய்க என்று என்னுடைய உறவினர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அவர் எங்க இருக்கார் தெரியல, போயிட்டாரா தெரியல. அதை பத்தி தெரியாத குழப்பத்துலதான் உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவே வந்தேன்.
அப்படின்னு கண்ணீர் மல்க புருஷன் இல்லைன்னே முடிவு பண்ணி, ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாத்தையும் முடிவு பண்ணி சொல்லிடுவாங்க. அதுவும் அங்க இருந்து வந்தாச்சு கடிதம் வந்தாச்சுன்னு சொன்ன உடனே கதறி கதறி அழுகிறாள். கண்ணீர், தாய்மையினுடைய கண்ணீர் அப்படியே பொங்கி பெருகுகிறது. ஆச்சாரியர் உடனே மங்களமா சொன்னார். கை நிறைய குங்குமத்தை எடுத்து கொடுத்து, தாயே வருத்தப்படாதே, உன் கணவன் உயிரோடு இருக்கிறான், உயிரோடு தான் இருக்கிறான், கூடிய சீக்கிரம் வந்து சேருவான், யுத்தத்தில் அவன் உயிர் இழக்கவில்லை, பார் நான் சொல்வது நிச்சயம் பிழைக்கும், காமாட்சி அவனை அழைத்து வருவாள், நீ என்றைக்கும் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய், இந்த குங்குமத்தை வைத்துக்கொள், நெற்றியில் பலமாக இட்டுக்கொள் என்று குங்குமத்தை அப்படியே எடுத்துக்கொள். சந்தோஷம் பாருங்க. அடுத்த வாரமே தன்னுடைய கணவர் வர குடும்பத்துடன் ஆனந்தமாய் அந்த தம்பதி வந்து நமஸ்காரம் செய்கிறார். அப்பா எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அதம்மா அந்த 6 மாசம் என்ன வேதனை, என்ன கஷ்டம், என்ன துன்பம், எவ்வளோ பல பேரோட வாய் வார்த்தை, எவ்வளவு தள்ளி வைத்தல், எவ்வளவு அனுபவ சுகத்தை இழத்தல், இத்தனையும் தந்த தாயல்லவா நான் இருக்கேன் என்று சொல்லி அந்த கணவரை உயிரோடு அனுப்பி, ஒவ்வொரு தாய்மாருக்கும் உலகத்திலே சிறந்தது எது என்று கேட்டால் நெற்றி குங்குமம் தானே, அந்த குங்குமத்தை கொடுத்து அம்மா நீ தீர்க்க சுமங்கலி என்று சொன்ன அனுபவத்தை, அருளை எப்படி நாம் அனுபவிப்பது? அனுபவிக்கிறதுக்கே நம்மளுக்கு வயசு வேணுமான்னு தெரியல. இதனால தான் அன்போடு நான் சொல்கிறேன், இதையெல்லாம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருப்பதனால தான் நம்ம வாழ்க்கையில யாரையுமே தள்ளி வைக்க வேண்டியதில்லை. எல்லாமே இந்த உலகத்திலே தெரியாத உண்மைகள் தான். உண்மைனா தெரியும்னு சொல்றோம்ல, தெரியாத உண்மைகள் தான். தெரிந்த உண்மைகளை நாம் மதிக்கிறோம், தெரியாத உண்மைகளை காதில் போட்டுக் கொள்வதே இல்லை, தெரியணும்னு நினைக்கிறதே இல்லை. இந்த வில்லிசை கலையினுடைய ஆழம் என்னன்னு ஆரம்பிச்சா, சில பேருக்குத்தான் உங்களை போன்ற அருமையான புத்திசாலிகளுக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. புரியாதவர்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை நாங்கள். அதனால் தெரிந்த உண்மைகளை தெரிந்தவர்கள் மத்தியில் சொல்வது மகிழ்ச்சி. தெரியாத உண்மைகளை சொல்லிக் கொண்டவர்களை பற்றி கவலையும் பட வேண்டாம், இகழ்ச்சியும் செய்ய வேண்டாம். அவர்கள் பாட்டுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். என்றோ ஒரு நாள் ஆச்சாரியால் அருள்வாக்கு கொடுத்தது போல, அந்த தாயாருக்கு கணவர் வந்து சேர்ந்தது போல, என்றைக்கும் நாம் எல்லோரும் மங்களமாக இருப்போம். இந்த அனுபவத்தை சொல்லி ஜெய ஜெய சங்கர கோஷம். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. இப்ப நம்ம பார்க்க போது ரொம்ப ருசி. இவ்வளோ நேரம் சோகம் மெலடி எல்லாம் போச்சு இல்லையா? இப்ப அப்படியே ஒரு சந்தோஷமா ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். கணேசையர்னு ஒருத்தர் இருந்தார். சரி, அவர் யாருன்னா பிரமாதமா சமைக்கிறவர். எதுக்குன்னா மடத்துக்கு. உங்களை மாதிரி நீங்க பிரண்ட துவையல் மட்டும் நல்லா பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன். கொரோனா டயத்துல எனக்கு தெரிஞ்சதையே எவ்வளவு வாட்டி சமைக்கிறது, ஒரு 4 ஐட்டம் தான் தெரியும், அதே மேல ஒன்றும் தெரியாது. எங்க 5 பேருக்கும், ஏன்னா அவருக்கு காலேஜ் கிடையாது, இவனுக்கும் கிடையாது, வெளியில போக முடியாது, வாக்க மூடுனா மூடலாம், மூக்க மூடுங்களே, ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபுல்லா எங்க சாரை தான் நாங்க கேட்டோம். கணேசையர் மாதிரி பிரமாதமா பண்ணார். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஐட்டம். இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, மாமனாருக்கும் மாமியாருக்கும் சமைச்சு கொடுத்த மருமகன் உலகத்திலே இவர் தான் சார். செய்யவே மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் நான் செஞ்சதில்லை. அவங்க வீட்டில் முதல்ல மாமனார் இல்லை, எனக்கு மாமியாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நல்ல குழந்தை, ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. இது போதாதா, எல்லா விருதும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி சந்தோஷம். ஆனால் இவர் வந்து சமைச்சு ஆனால் அந்த சமையல் செய்யும்போது அவர்கிட்ட ஒரே ஒரு அழகு என்னென்னா, கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா, கிட்ட போகக்கூடாது. நம்ம கிட்ட போயிட்டா அது வேறு மாதிரி ஆகிடும். நல்லா செஞ்சு அவர் நல்லா செய்யும்போது செல்லாஸ் கிச்சன் மாதிரி இருக்கும்.
அப்புறம் நம்ம கிட்ட போய் கெடுத்துட்டோம்னு வச்சுக்கோ வேறு மாதிரி ஆகிடும். அதனால் அந்த அளவுக்கு சமையல் என்பது என்னென்னா ஒரு சங்கீதம் தான். இப்போ பாருங்களேன், நான் வந்து பேத்தாசா பாடும்போது இவரும் பேத்தாசம் வச்சார், இவரும் பேத்தாசம் வச்சார். நான் சந்தோஷமா பெரியவா வாக்க சொல்லும் போது இவரும் ஆனந்தமா வாச்சார், அவரும் ஆனந்தமா வாச்சார். ஒண்ணுமே இல்லை, எல்லாம் 7 சுரம் தான். 7 சுரங்களுக்குள் எத்தனை ராக வாணியம்மா பாடினதான் கண்ணதாசன் வார்த்தை தான். இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற அழகு. சமீபத்துல சங்கரா டிவியில் அடியேன் சொன்ன செய்தியை உங்களுக்குள் சொல்லுகிறேன். எங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேச வச்சாங்க. பெரியவாளோட ஆசையால இந்த திருமணம் நடந்தது, வாரியார் சுவாமிகள் ஆசையால இந்த திருமணம் நடந்தது. செய்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்குள்ள சண்டை வருமான்னு நீங்களே பேசிக்கணும்னாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சண்டை கூட இனிப்பா இருக்கும். ஏற்ற இறக்கம் என்பது வாழ்க்கையில் இல்லையா? இல்லை. நீர்வீழ்ச்சி என்பது மேல இருந்து இறங்குது, பெருமை தானே. குற்றால இறங்குது சார் தண்ணினா சொல்வீங்க, போய் குளிக்க மாட்டீங்களா? இங்க இருந்து ஃபவுண்டன் பண்ணிதான் அது மேல ஏறுது. அது அப்துல் கலாம் ஐயா தன் வீட்டுல அழகான ஒரு காட்சி வச்சிருக்கிறார். அப்படியே ஃபவுண்டன் வரும்போது அதுல ஒரு சங்கீதம் கேட்கும், வீணை ஓசை. அவர் ரொம்ப அழகா வீணை வாசிப்பாரு. சரிமா கரி சரி கரி சா, அந்த மாதிரியே நீர் ஏறும். சரிமா கரி சரி கரி சா, இந்த மாதிரி ஒரு காட்சி வச்சிருக்காரு. வேற புதுமையா பண்ணுவோம் சார் வாழ்க்கையில. எதுக்கு சொல்றேன்னா, சரிகம இப்ப கலைமகன் வந்து கல்யாணேஸ்வரம் பாடுறேன்னா, பாடும்போது 7 சுரமும் 7 சுரமும் ஒன்னோட ஒண்ணு போட்டுக்கிற சண்டை தானே சார் சங்கீதம். கா மாவ மீரோ, மா பாவ மீரோ, தா மீரோ, நீ மீரோ, அப்படிதானே? சரிதானே நீங்க சொல்றது? சண்டை, ஆனால் ரொம்ப சந்தோஷமான சண்டை. எல்லாம் முடிச்சு அவர் பல்லவிக்கு வரும்போது அப்பாடான் கணேஷ் ஒரு முத்தாய் போடுவார். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதமாக போடும் சண்டை தானே ஸ்வரங்களுடைய சங்கமம். அப்படி வாழ்க்கையில நம்ம வந்து சண்டையை போடுறதே சங்கீதமா போடணும் அப்படின்னு நான் சொன்னப்போ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஒருத்தர் கமெண்ட்ல எழுதியிருக்கிறார். அந்த லிங்க் எல்லாருக்கும் உங்களுக்கு நான் அனுப்புறேன். ஏன்னா வாழ்க்கையில குழந்தைகளுக்கு தெரியாதது என்ன வந்திருக்குது. 2 குழந்தையா இருந்தா அதுல 1 விவேகானந்தரா இருக்கலாம், இன்னொன்னு ஆச்சாரியலா இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு பல தலைமுறைகளுக்கு சொல்லணும். வாழ்க்கையிலே சண்டையே போடக்கூடாது என்பதே. சமையல்ல தான் சண்டை ஸ்டார்ட் ஆகும். ஆனா கணேசையர் ரொம்ப பிரமாதமா சமைப்பார். அவரோட புள்ள நடேசையர் பெரியவா கிட்ட அவரும் பணியாற்றி இருக்கிறார். அன்பாக மடத்து நிர்வாகத்துல எல்லா சமையல்லாம் அழகா செய்வார். சரி, அதுல என்னன்னா, நடேசையர் ஒரு நாள் பெரியவா தரிசனத்துக்கு வந்து நிற்கிறார். சரி, நான் முதல்ல இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொன்ன உங்களுக்கு, நம்ம நினைக்கிறது என்னன்னு அவர்கிட்ட போய் சொல்லவே வேண்டாம், அவருக்கு அழகா தெரிஞ்சிடும். நீ இதை தேடித்தான் வந்திருக்கியா அப்படின்னு அவர் கேட்பார். நடேசையர் ஒரு நாள் பெரியவா தரிசனத்துக்கு முன்னாடி நிற்கார். அவருக்கு பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, இவரே மாதவரா, இவரே சிவனா. வாய் வார்த்தை வராத போது வாய் பாடுவது நாமங்கள் தான். மனசு என்ன சொல்லுதோ அது அத்தனையும் நாமங்கள் தான். அந்த நாமத்தை சொல்லி பெரியவா தூர தள்ளி நிற்கிறார். இவர் தூர தள்ளினேன்னு ஏதோ ஒரு பெரிய பட்டியல் மனசுக்குள்ள ஓடுது. அது என்ன பட்டியல் எனக்கும் படிச்சப்புறம் தான் தெரிஞ்சது. ஆனா அந்த பட்டியலுக்கு முன்னால அவர் மனசுல பாட்டியல் வருது. அப்பா மாதவா, பெருமானே, நாராயணா, உன்னிடம் தானப்பா சொல்ல முடியும். எப்பவுமே கவலைகளுங்க பக்கத்து வீட்டுல சொல்லாதீங்க. அடுத்து இந்த கவலை தீரத்துக்குள்ள லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. போஸ்ட் மாறி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுக்கு வந்த போஸ்ட்டுங்கன்னு இதுவரைக்கும் யாராவது சரியா கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா மேதைகள்னு அர்த்தம். மேதைகள் இப்படி கொடுத்தா இப்படி எத்தனை லெட்டர் வந்தது அப்படின்னு கேட்போன்னு நினைச்சு அதை தூக்கி வைக்கிறவங்களும் உண்டு. உண்டா இல்லையாமா நான் சொல்றது? கொண்டு வந்து கொடுத்தா, மேடம் உங்க வீட்டுக்கு வந்த லெட்டர், என்னோட நிறைய லெட்டர் மிஸ் ஆயிருக்கு. நாங்க எங்க வீட்டுக்கு வந்ததுன்னா எங்களுடைய பணியாளர்களை வைத்து கொடுத்து விட்டுருவோம், பெண்களை வைத்து கொடுத்து விட்டுருவோம். ஏன்னா அதான் ஒரு அழகு, அதுக்குள்ள என்ன கடிதம் இருக்குதோ. ஆக அந்த அன்பு என்பது மிகப்பெரிய விஷயம். அதை பட்டியலை பாட்டியலாக சொல்லி மாதவா என்று பாடுகிறார். மனசுக்குள்ள நிறைய பட்டியல், ஆனால் வருவது பாட்டியல். என்ன சொல்ல போகிறார் நடேசையர்? காத்திருங்க. பிரம்மமுகடே பரபிரம்மம் முகடே
బ్రహ్మమొకటే పర బ్రహ్మం ఒకటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మం ఒకటే తందనానాగి తందనానా పురే తందనానా బళ తందనానా బళ తందనానా బళ తందనానా బ్రహ్మమొకటే పర బ్రహ్మం ఒకటే పర బ్రహ్మమొకటే పర బ్రహ్మం ఒకటే తందనానాగి తందనానా పురే తందనానా బళ తందనానా బళ తందనానా బళ తందనానా కందువ కొహినాదికమూలిందోలేవు అందరికి శ్రీహరే అంతరాత్మ కందువ కొహినాదికమూలిందోలేవు అందరికి శ్రీహరే అంతరాత్మ ఇంతులో జంతువుల నిల్దానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మ ఇంతులో జంతువుల నిల్దానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మ హరే అంతరాత్మ శ్రీ హరే అంతరాత్మ తందనానాగి తందనానా పురే తందనానా బళ తందనానా బళ తందనానా బళ తందనానా రాజో నిద్రం సో నిద్రయొకటే అండరే బంతు నిద్ర అదియునొకటే నిండార రాజో నిద్రం సో నిద్రయొకటే అండనే బంతు నిద్ర అదియునొకటే మెండైన బ్రాహ్మణుడు మెంటు భూమి ఒకటే సంతాలులుండేది సరి భూమి ఒకటే మెండైన బ్రాహ్మణుడు మెంటు భూమి ఒకటే సండాలులుండేది సరి భూమి ఒకటే సరి భూమి ఒకటే సరి భూమి ఒకటే బ్రహ్మమొకటే బర బ్రహ్మం ఒకటే బర బ్రహ్మమొకటే బర బ్రహ్మం ఒకటే తందనానాగి తందనానా పురే తందనానా బళ తందనానా బళ తందనానా బళ తందనానా కడగియే నొక్కు మీద కడగియే నొక్కు మీద కాయో నిండొకటే పుట్ట బిసనకము మీద పొలయు నిండొకటే కడగియే నొక్కు మీద కాయో నిండొకటే పుట్ట బిసనకము మీద పొలయు నిండొకటే అడుపుంజలను బాబు కర్ములను సరిగావా జడియు శ్రీ వెంకటేశ్వరునా ఒకటే కడుపుంజలను బాబు కర్ములను సరిగావా జడియు శ్రీ వెంకటేశ్వరునామం ఒకటే కడుపుంజలను బాబు కర్ములను జరిగావా జడియు శ్రీ వెంకటేశ్వరునామం ఒకటే జడియు శ్రీ వెంకటేశ్వరునామం ఒకటే జడియు శ్రీ వెంకటేశ్వరునామం ఒకటే స్వరునామం ఒకటే స్వరునామం ఒకటే బ్రహ్మమొకటే బర బ్రహ్మం ఒకటే బర బ్రహ్మమొకటే బర బ్రహ్మం ఒకటే తందనానాగి తందనానా పురే తందనానా బళ తందనానా
చాలా బాగుంది. அந்த கணேசையர் சாப்பாடு చాలా బాగుంది தாங்க. அவர் கேட்டாராம், பெரியவா கேட்டாரா, என்னாச்சுங்க? வேற ஒன்றும் இல்லையே, சரியாயிட்டாரா? பெரியவா அனுகிரகம் இருக்கு. நடேசையர் இல்லை ஜஸ்ட் தடுக்கி விழுந்துட்டார். செப்பல் தடுக்கி தான் விழுந்திருக்காரு. அவரோட ஏசி குறைச்சிருக்கோம் கொஞ்சம். நடேசையர் இப்போ இந்த விஷயத்தை கேளுங்க. நடேசையர் பெரியவா தரிசனத்துக்கு வந்தார். பெரியவா மாதவா அப்படின்னு பிரம்ம முக்கட்டைன்னு இப்படி பாடுறார். கவலையான முகத்தோட இருக்கார். பெரியவா க்ஷேமம் விசாரிச்சார். எப்படி தெரியுமா கேட்டார்? நடேசா, என்ன எப்பவும் கலகலப்பா வருவிய? ஏன்னா சமயக்காரங்க எப்பவுமே சமையல் தொழில இருக்கவங்க எல்லாம் சொங்கி மாதிரி மூஞ்சி வச்சுன்னு பேச முடியாது. நான் சாப்பாடு இறங்காது. நம்ம சண்டை போட்ட மனைவி சண்டை போட்டுட்டு சமைச்சா வேண்டாம்னு சொல்ற கணவன்கள் உண்டு. அந்த வைப்ரேஷன் அதுல இருக்கும். சில பேருக்கு அந்த கஷ்டமே கிடையாது, ஏன்னா எப்பவுமே ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. அந்த வைப்ரேஷன் இருக்கும். சொங்கி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்காரு, கவலைப்பட்டு இருக்காருன்னு. என்ன ரொம்ப கவலையா இருக்க? பெரியவா கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது? என் மகளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுது. சரி, ஆனா கையில பணம் இல்ல பெரியவா. இந்த இடத்துல அந்த புத்தகத்துல ஒண்ணு எழுதப்பட்டிருக்கு. மடத்துல வேலை செய்யறவா எல்லாருக்கும் பொருள் பிரதானம் இல்லை, அருள் தான் பிரதானம். சேர்த்து வச்சுட்டு 7 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுன்னு பணத்தை சேர்த்து வச்சுன்னு கிடையாது. சேர்த்து வச்சா என்ன ஆகும்? சேர்த்து வச்சா என்னைக்காவது ஒரு நாள் மேல இருந்து ஒரு ஐடியா வரும். என்ன வரும்? 1000 ரூபா நோட்டு செல்லாதுமாங்க, 500 ரூபா செல்லாதுமாங்க, 2000 திடீர்னு செல்லாதுமாங்க. எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அந்த நல்லதை நம்ம புரிஞ்சுக்கிறோமான்னு தெரியாது. அதான் அதுக்கு தான் கைடா முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் என்னன்னா இப்படியெல்லாம் நடக்கும். அதுல புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும், அது கிடையாதான். அதுல எழுதி இருக்காது. அப்படியே நான் சொல்லிடுறேன். மடத்து சிம்மதிகளுக்கு போதுமான பொருள் கிடைக்குமே தவிர சேர்த்து வைக்கும் பொருள் கிடைக்காது. ஆனால் புண்ணியத்தை சேர்த்து வைக்கும் பிறவிகளாக இருப்பார். அருள் கிடைக்கும். பெரியவாளுக்கு பாதுகா போடுறவங்களா இருப்பாங்க, பெரியவாளுக்கு உணவு கொடுக்கறவங்களா இருப்பாங்க, பெரியவாளுக்கு பொறி கொடுக்கறவங்களா இருப்பாங்க, பெரியவா ஸ்நானம் பண்றதுக்கு வெந்நீர் தயார் பண்றவங்களா இருப்பாங்க, பெரியவாளுக்கு பூஜைக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து கொடுக்கறவங்களா இருப்பாங்க. இதை விட என்ன சார் வேணும் வாழ்க்கையில? இங்க வெளியில வந்து நம்ம என்னத்தை காண போறோம்? இந்த சந்தோஷம் ஒண்ணு. நாங்க ஒரு நாள் கச்சேரிக்கு போனாலே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். 30 நாளும் கூடவே இருக்காங்கல்ல, என்ன மகிழ்ச்சி பாருங்க. கையில் போதிய பணம் இல்லை பெரியவாளே, என்ன செய்யறதுன்னு தெரியல, உங்க ஆசி வேணும். அவ்வளவுதான் அவர் கேட்கிறார். உடனே பெரியவாளுக்கு அந்த சீன் ரொம்ப அழகா இருக்கு. பெரியவாளுக்கு நடேசையரும் சமைக்கிறவர் தான் மடத்துல. பெரியவாளுக்கு கணேசையர் அவரோட அப்பா பழைய காலத்துல இவர் பதவிக்கு வந்த அந்த மடத்துக்கு வந்தப்போ அந்த சாம்பார் கையுமாக அங்கே இங்கே ஓடி கணேசையர் ஓடி பரிமாறியது என் நினைவில் வந்தது அப்படின்ற வார்த்தை இருக்கு. அந்த ஓடி பரிமாறது என்ன கஷ்டமான ஜாப் தெரியுமா சமையல்? நிஜமா சொல்றேன் சார், நான் சங்கீதக்காரி. சங்கீதத்தை விட சமையல் கஷ்டம். உடம்பு ஸ்ட்ரெஸ். உண்மையா சொல்ற, இது உட்கார்ந்துட்டு பாடுறோம், ஸ்ட்ரெஸ் கிடையாது. நல்லா வீட்டுல பிராக்டிஸ் பண்ணி வாழ்நாள் முழுக்க பிராக்டிஸ் பண்ணா நோ ஸ்ட்ரெஸ். எனக்கும் ஸ்ட்ரெஸ் இல்ல, உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இல்ல. ஆனா சமையல் டெய்லி ஸ்ட்ரெஸ். ஒரு நாள் உப்பு கூடும், ஒரு நாள் புளி கூடும், ஒரு நாள் இதுவாகும், ஒரு நாள் அதுவாகும். என்னவா இருந்தாலும் வந்து உட்காரங்களுக்கு மாமி உங்களுக்கு என்ன போடுறது அப்படின்னு கேட்கும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, சாப்பிட்டதை விட சந்தோஷம். அத கணேசையர் செஞ்ச காட்சி நினைவுக்கு வந்துதான். பெரியவா மனசுக்குள்ளே நினைச்சுட்டாராம், தினசரி அன்னதானம் இதெல்லாம் விஷயத்துல சாம்பார் வாளியும் கையுமாக ஓடிய காட்சிகள் மறந்தது என் மனசுல. மடத்துக்காக தன்னை அர்ப்பணித்த அவருக்கு நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு என்ன பண்ணார்? அங்கதாங்க அவர் நினைச்சது நடக்குங்கிறது. அப்படியே பிரார்த்தனை பண்ற மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கார். கண்ணெதிர ஒரு வயசான வசதியான தம்பதிகள் வராங்க, சொல்லி வச்ச மாதிரி வராங்க. பெரியவர் பேச ஆரம்பிக்கிறார். வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி அனுகிரகம் எல்லாம் பண்ணி என்ன சொன்னாரா? ஓ இன்னைக்கு உங்க பிக்ஷா வந்தனமோ? இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் கொடுப்பாங்க. என்ன குருவுக்கு இன்னைக்கு உங்க பிக்ஷா வந்தனமோ? ஆமா பெரியவா, நாங்க கொடுத்து வச்சிருக்கிறோம், கணவன் மனைவி அப்படி கொடுத்து வச்சிருக்கிறோம். அப்படியா? பிளான் பண்ணிட்டார். அப்படியா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா?
பொருள் கணக்கு இல்லை, அருள் கணக்கு. என்ன வார்த்தை சொன்னார்னு கேளுங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதம், எப்போது முறை நாராயணா அப்படிம்பார். அப்போது ஜகத்குரு ஏதாவது கேட்டால் செய்வேடா, காத்துருக்கோம் பெரியவா, நீங்கள் என்ன கட்டளை இட்டாலும் செய்கிறோம் பெரியவா. நான் எனக்காக என்னத்தை கேட்க போகிறேன், ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கலான் இருக்கேன். என்ன பெரியவா, ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறேன், என் கண் முன்னால இருக்கிற ஒருத்தரை தர்மவான் ஆக்க போகிறேன். கொஞ்சம் புரிஞ்சுடுத்து சொல்லுங்க பெரியவா. தோ நடேசையர் ரொம்ப உத்தமர், ரொம்ப நல்ல ஆத்மா, அவரோட பொண்ணு கல்யாணம் வச்சுட்டார், கொஞ்சம் பொருள் கஷ்டம், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த உத்தமருக்கு அந்த குழந்தைக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் பெரியவா சொன்ன மறுகணம். இதை நீங்கள் எல்லாரும் அப்படியே ரசிக்க போறீங்க. பெரியவா சொன்ன மறுகணம் அந்த பண வசதி உள்ள வயதான தம்பதிகள் ஒரு காரியம் செய்தார். என்ன அருமையான ஒரு காரியம். நடேசையர் துண்ட விரிங்கோ அப்படின்னார். தன்னோட பெரிய பர்ஸ் எடுத்தார், அதுல இருக்கிற அத்தனை காசுகளையும் அப்படியே சிறு 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 போட்டார். அழகான ஓசை கேட்டார். இவர்கிட்ட முடிச்ச அப்புறம் தான் காசு ஓசை வரும். சிக்கு 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 சிக்குன்னு விழுந்தது. ரூபாய்களையும் கொட்டினார். அப்புறம் அதுல இருந்து ஒரே ஒரு ரூபாய் எடுத்துட்டாராம். ஏன் தெரியுமா? தான் ஊருக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு ஒரே ஒரு ரூபாய் எடுத்துட்டாராம். அப்படியே எழுதியிருக்காது, அதான் நான் சொல்றேன். பஸ்ஸுக்கு 1 ரூபாய் மட்டும் எடுத்துக்கொண்டார். மனைவியும் எப்படி இருக்கணும் சார், மனைவி தான் அணிந்திருந்த அணிகளை, மங்கள சூத்திரத்தை தவிர தான் அறிந்திருந்த அணிகள்களை எல்லாம் எடுத்து எப்ப தன் கணவன் தன் பர்ச காலியாக்கி தர்மம் செய்கிறாரோ அதன் பிறகு அந்த மனைவியும் வள்ளுவருக்கு வாசிகையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அப்படியே தன்னுடைய கழுத்தில் இருந்த அனைத்து சங்கிலிகளையும் வளையல்களையும் மோதிரங்களையும் எல்லாவற்றையும் அந்த துண்டுல அந்த நடேசையர் பொண்ணுக்காக போட்டாங்க. இப்படி அல்லவோ இருக்க வேண்டும் தம்பதிகள். கலியுக வள்ளுவன் வாசகியாக இல்லையா, காந்திஜி கஸ்தூரியாக இல்லையா, பொது சொத்துக்காக நகையை சேர்த்து வைக்கிறாய் என்று கேட்டப்போ தன்னுடைய நகைகள் எல்லாம் எடுத்து கஸ்தூரி கொடுக்கும் அளவுக்கு ஒரு வரலாறு இருந்ததே. அப்பேற்பட்ட வரலாறுகள் இந்த வரலாறுகள். மனைவியும் தான் அணிந்திருந்த தங்க நகைகளை கழட்டி போட்டார். இதை பார்த்த பலர் அதான் அழகு, தன்னால் முடிந்ததை கொண்டு போட்டார்கள். ஆக துண்டு சின்னதாயிடுச்சு சார். நடேசையருக்கு என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. அது ரொம்ப படிச்சு நான் சந்தோஷப்பட்டேன். துண்டு சின்னதா போய் எல்லாத்தையும் தள்ளி வைக்கிற மாதிரி ஆகி நிறைய பணம் சேர்ந்ததை பார்த்த உடனே எத்த அப்ப முகத்துல என்ன மகிழ்ச்சி, சந்தோஷம் நடேசையருக்கு. ஹாப்பி, பாயசம் சாப்பிட்ட மாதிரி இருக்காரு. பெரியவா அனுக்கிரகம், பெரியவா அனுக்கிரகம், பெரியவா சொல்லுக்கு எப்படி ஒரு மதிப்பு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்குது, அருமையா நடக்குது. நான் இருக்கேன் என்று சொல்லி பெரியவா அனுகிரகத்திலே நடந்தது இல்லையா. ஆனந்தமா ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமானந்தமே நம்பிக்கை திருவரம் நடேசையர் வீட்டிலே நல்ல ஒரு கல்யாணம் நாராயண மந்திரே நம சிவாய நருள் ஆனந்தமானந்தமானந்தமே ஆனந்தமானந்தமானந்தமே ஆனந்தமானந்தமானந்தமே. சபாஷ், கெட்டி மேளம் அழகா முடிச்சுட்டார். இந்த 3 முடிச்சு போடுறோமே அது எதுக்காக தெரியுங்களா? எதுக்குங்க? ஸ்ட்ராங்கா இருக்கட்டும்னா? ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கம்பியில போடுவாங்களே, ஏன் தெரியுமா? அறம் பொருள் இன்பம். ஒவ்வொரு வீட்டிலும் அறம் பொருள் இன்பம் என்ற 3க்கு என்ன வேணா வச்சுக்கோங்க. இயல், இசை, நாடகம். பெரியவாளை விட முத்தமிழ கடைபிடிச்சவங்க யாராவது இருப்பாங்களான்னு சொல்லுங்க. இயலாக தெய்வத்தின் குரலை கொடுத்தார், இசையாக வீணை வாசித்தார், நாடகமாக தன்னுடைய வயது பிரயாணத்திலே கிங் ஜானாக நடித்து உலகத்தையே கலக்க வைத்தார். இன்றைக்கும் அவர் நாம் கிழிக்கும் ஒவ்வொரு காலண்டரும் ஒவ்வொரு தாளும் அவர் இயக்குனராக இருந்து நடிக்கும் நாடகம் தானே.
இல்லையா? நான் சொல்றது உண்மைதானே? ஒவ்வொரு நாளும் நீங்க நினைச்ச அடுத்த ஸ்டெப் வைக்க முடியுமா? அவர் நினைச்சா வைக்கலாம். அப்படி நாங்க வச்சுட்டு இருக்கோம், அப்படி நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. அதனால தான் இந்த மழையிலயும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சந்தோஷமா கல்யாணம் நடந்தது. நடேசையர் மூத்துல முகமா ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பொண்ணும் பிள்ளையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சார். ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. முக்கியமான நாள் வந்தது சார். என்ன நாள்? என்ன நாள்? இப்ப வரப்போதே தல தீபாவளி. தல தீபாவளி வந்துட்டா அந்த சம்பந்திகளுக்கு, அதாவது பொண்ணை கொடுத்த சம்பந்திகளுக்கு நான் முதல்ல சுத்துற மாதிரி தலை சுத்துற தீபாவளி. அத்தை போடு, இதை போடு, இதை போடு, அதை போடு சார். பொண்ணுங்கிறவளே மகாலட்சுமி. அவளுக்கு என்னதுக்கு சார் நகையை சூட்டி அழகு தேவையே இல்லைன்ற. பொன்னகையை விட பொண்ணு அழகா சிரிச்சானா புன்னகையே போதும். புன்னகை. சரி, நான் சரின்னு சொல்றேளா? சரின்னு சொல்ற பெண்கள்லாம் கை தட்டுங்க. சூப்பர். பொன்னகையை விட பொன்னகையாது களவு போகும். புன்னகை களவு போகாது. நம்ம கிட்ட தான் இருக்கும். அப்படித்தான் சீதை இருந்தாள். அதனால் தான் திருவிளக்கு என்றார்கள். அதனால் தான் இந்தியாவின் பெருமையை சீதை என்று சொன்னார். ஒவ்வொரு பெண்ணுக்கும் அழகு எது என்றால் அந்த சிரிப்பு தான். ஆனா நடேசையர் என்ன பண்ணார்? திரும்ப கவலையோட பெரியவா கிட்ட வந்தார். ரொம்ப கவலையா வந்து உட்கார்ந்து இருக்கிறார். உடனே பெரியவா கேட்டாளா, என்ன நடேசா ஒரு ஓரமா வர, அப்படி கொஞ்சம் சித்த நிக்கிற, என்னையே முழிச்சுண்டு பாக்குற, எதையும் சொல்லாம இருக்க, போயிடலான்ற மாதிரி இருக்க, என்னவோ ஒண்ணு பண்றதே அப்படின்னு கேட்டாராம். சரி, அவர் ஜாலியா பேச இப்படி பேசுவாருங்க. அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அது. ஏன் நடேசா அப்படி பண்றன்னு உடனே, ஒண்ணுமில்ல பெரியவா முழுங்குறார் அவரு விஷயத்த. ஒண்ணுமில்ல பெரியவா, தரிசனம் பண்ணணும்னு வந்தேன், நினைச்சேன், பண்ணிட்டேன், உங்களை பார்த்துட்டேன், போறாதா, அனுகிரகம் கிடைச்சிருச்சு, கிளம்புறேன். சரி சரி, கல்யாண பொண்ணு எப்படி இருக்கா? தம்பதிகள் சந்தோஷமா இருக்காங்களா? அவளுக்கு என்ன பெரியவா, உங்க ஆசீர்வாதத்தால நீங்க கொடுத்த அன்பால நடந்த கல்யாணம் சந்தோஷமா தான் இருக்கா, ரொம்ப அமோகமா வாழ்ந்துட்டு இருக்கா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா. உடனே சொல்றாரு, உன் வாய் மட்டும்தான் பேசுது, ஜஸ்ட் வாய் தான் பேசுது, முகத்துல கவலை இருக்கு. கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. உடனே பெரியவா சுற்றுமுற்றும் பார்த்தார். பார்த்து இந்த மனுஷன் சொல்லாமலே புரிந்து கொண்டார். எதை தெரியுமா? எதை? தல தீபாவளி வருது, பொண்ணுக்கு எல்லாத்தையும் கேட்டு உயிர் எடுத்திருப்பாங்க பொதுவா. இவர் வீட்டுல என்ன நடக்கிறதோ நம்மளுக்கு தெரியல. நம்மால முடிஞ்ச அனுகிரகத்தை மத்தவா மூலமா எவ்வளவு செஞ்சு கொடுக்க முடியுமோ செஞ்சு கொடுக்க முடியணும் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு, தல தீபாவளிக்கு தானே வந்திருக்கேன்னு கேட்கல. சாதாரண மனுஷன் கேட்பான், தெய்வம் கேட்குமா? கவலைப்படாதே, நான் இருக்கேன் என்று சொல்லும் வாக்கல்லவா. பெரியவா சுற்றுமுற்றும் பார்த்தார். நடேசையரின் கவலையின் காரணத்தை புரிந்து கொண்டார். பக்கத்துல பல தனவான்கள் தரிசனத்துக்கு வந்திருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் புது வாட்சு, புது மோதிரம், புது தங்கச்சங்கிலி போட்டவர்களாம் வந்திருந்தார்கள். உடனே ஒரு வார்த்தை சொல்றார், ஒரு தர்ம காரியம் யாரால என்ன பண்ண முடியுமோ தர்மம் பண்ணணும், அனுகிரகம் பண்றேன். உடனே ஒருத்தர் புது வாட்சு தந்தார், ஒருத்தர் தங்க மோதிரத்தை கழட்டி தந்தார். அப்படியே ரொம்ப சேர்ந்துருச்சு. நடேசா இந்த எடுத்துக்கோ, தல தீபாவளியை சிறப்பா கொண்டாட சொல்லு என்று நடேசையருடைய கண்ணீர் முகத்தை இந்த அன்பால தீர்த்து வச்சு அவரை சந்தோஷமா அனுப்பிச்சிட்டு, இதை விட பெரிய நகையாகிய எங்க அப்பாவுக்கு கொடுத்த மாதிரி கை நிறைய பழங்களை எடுத்து அவர் கையால குங்குமம் விபூதி பிரசாதமும் கொடுத்து அந்த பழங்களை தன் கண்களிலே வைத்து அந்த தர்மம் செய்த தர்மவான்களுக்கு அருமையாக கொடுத்தார். வாழ்க்கையில எது தெரியுமாங்க முக்கியம்? எது? பண்டிகைகள் வரட்டும். ஆமாம், ஆதிசங்கர் ஒரு வார்த்தை சொல்லுவார், பண்டிகைகள் எதற்கு வருகிறது தெரியுமா? எதற்கு? பெரியவாட்ட இல்லாத சுண்டலா பொங்கலா, அம்பாள்கிட்ட இல்லாத பிரசாதமா புளி. இப்போ நீங்க பெரிய நம்ம மாதவனுக்கு பாலாஜி பெருமாளுக்கு எவ்வளவோ விஷயம் செய்யறோம், நிறைய விஷயங்களை கொண்டு கொட்டுறோம். அவர்கிட்ட இல்லைன்னா கொட்டுறோம் கிடையாது. நாம் கொடுப்பதன் மூலமாக நம்பத்தை உயர வேண்டுமே என்று கொட்டுகிறோம். அந்த பக்தியை பழக்கப்படுத்தவே பண்டிகைகள் நடக்கின்றன என்பதை அற்புதமாக சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக
அந்த தம்பதிகளை தலை தீபாவளி நடக்க வைத்தார் அல்லவா? அதே போல நம்ம எல்லார் வீட்டிலும் தலை தீபாவளி சிறப்பாக நடக்கட்டும். நம் வீட்டு மருமகன் மருமகள் புதிதாக வந்திருந்தால் நல்லபடியாக நடக்கட்டும். புதிதாக திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் ஆகட்டும். யார்கிட்டயும் சொல்லாதீங்க, ஆச்சாரியர்கிட்ட சொல்லுங்க. நடக்கலனா நடக்கும், நடந்தா குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தா அது மேதையா இருக்கும். எல்லாமே தெய்வத்தின் குரல் தான். அந்த தெய்வத்தின் குரல் என்ன தெரியுமா? அதுதான் நான் இருக்கேன் என்னும் ஒரு அன்பான குரல். அது எந்த கோஷத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறது? ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர கோஷத்தில் கிடைக்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. பெரியவா சைவமும் வைணவமும் என்னன்னு சொன்னது ஒரு குறிப்பா ஒரு குட்டி கதையை 2 நிமிஷத்துக்கு சொல்லிட்டு சரியா 8 மணிக்கு முடிக்கிறேன். என்னன்னா, பெரியவாள திருப்பதியில நம்ம போய் சுவாமியை தரிசனம் பண்றோம் இல்லையா, அதுக்குள்ள எல்லா மூர்த்தியும் இருக்குன்னு பெரியவா சொன்னார். பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி அது சொல்வோம் இல்லையா? அந்த விஷயத்துக்கு சைவமும் வைணவமும் ஒன்று என்ற கருத்தை பெரியவர் எப்படி சொல்கிறார் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில சொல்றேன். ஆனா நீங்க எல்லாரும் ரசிக்கிறதுக்காக சைவமும் வைணவமும் ஒண்ணு அப்படின்னு பெரியவர் ஏன் நினைச்சார்? திருப்பாவை திருவம்பாவை சின்ன வயசுல குழந்தைகளாகி எங்களை பாட சொல்லி ஒரு தங்க காசு கொடுத்திருக்கிறார். சாதாரணம் இல்ல, தமிழ் காசு அது, தங்க காசு அது. உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? இது எல்லா கலைஞர்களும் பண்ணிருக்காங்க, எல்லா மேதைகளும் சொல்லிருக்காங்க. என்ன இருந்தாலும் இதுக்கும் கொஞ்சம் சண்டை கிளாஷ் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த கிளாஷ் சுகமா இருக்கணுங்கிறதுக்காக பெருமாளை வச்சே உதாரணம் சொன்னார். என்னன்னு அடுத்த வாரம் சொல்றேன். ஆனா கலைவாணர் 2 நிமிஷம் தான், இது நீங்க ரசிச்ச ஸ்ரீகத்துக்காக சொல்றேன், தோணிச்சு சொல்றேன், அவ்வளவுதான். கரெக்டா 8 மணிக்கு முடிச்சிருவேன். 8:02 ஆனா இதுல 8 மணி நல்லா நினைவு வச்சிருக்கிறேன். என்னன்னா, கலைவாணர் ஒரு சீன் வைக்கிறார். சரி, இந்த இவர் வந்து ஒரு நாள் பிக்ஷைக்கு போறார். அப்ப என்ன பாடுறார்? அருமையா பாடுறார். 2 சுதியில பாடுறார். நாராயண கோவிந்த ஹரியன நாமம் போட்டுக்கோணும், திருநாமம் போட்டுக்கோணும். நாராயண கோவிந்த ஹரியன நாமம் போட்டுக்கோணும், திருநாமம் போட்டுக்கோணும். நமச்சிவாயனை நினைச்சு சாமலா வெளிச்சம் போடுறே இடிச்சவாயர். நாராயண கோவிந்த ஹரியன நாமம் போட்டுக்கோணும், திருநாமம் போட்டுக்கோணும். இவர் முடிச்சாரு. இவர் வந்தாரு. சிவாய நமயன சிந்திப்பாரு, அபாயம் அணுகாது, அபாயம் அணுகாது. சிவாய நமயன சிந்திப்பாரு, அபாயம் அணுகாது, ஒரு அபாயம் அணுகாது. ஓங்காரப் பொருளாக விளங்கும் சிவாய நமயன சிந்திப்பாரு, அபாயம் அணுகாது, ஒரு அபாயம் அணுகாது. கலைவாணருடைய சிந்தனையை பாருங்க, கலகலப்பான சிந்தனை. ஏலே, இந்த நாமம் போட்டவனும் உஞ்சவர்த்தி முடிச்சுட்டு திண்ணையில படுத்துட்டான். இந்த பட்டை போட்டவனும் பட்டை போட்டவனும் உஞ்சவர்த்தியை முடிச்சுட்டு திண்ணையில படுத்துட்டான். 2 பேரும் தனித்தனி திண்ணையில படுத்திருக்கான். இவர் கலைவாணர் கிட்ட போறார். இந்த ஒரு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறார். நகைச்சுவை நடிகர்னா இப்படி இருக்கணும். ஒரு அழகான கருத்து சொல்றார். இந்த நாமம் போட்டவர் நெத்தியையும் பாக்குறார், விபூதி போட்டவர் நெத்தியையும் பாக்குறார். ஃபர்ஸ்ட் நாமத்தை பாக்குறார். நாமம் போட்டவர் கிட்ட அப்படியே கேமரா க்ளோஸ் அப் போகுது. சரி, அடடே, நாமம் போட்டவர் படுத்திருக்கும் போது விபூதியை படுத்திருக்கிற மாதிரி இருக்கே. சரி, இந்த பக்கம் வந்து பாப்போம். விபூதி போட்டவர் படுத்திருக்கும் போது பாக்குறாரு. அப்போ திருநெல்வேலி வார்த்தை ஒண்ணு சொல்றாரு. அடடா, விபூதி போட்டவர் படுத்திருக்கும் போது பார்த்தா நாம நட்டக்குத்திர நிக்கிற மாதிரி இருக்கு. எங்க ஊர் பாஷை நட்டக்குத்திரனா இப்படி நட்டக்குத்திர நிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்பா விழிச்சிருக்கும் போது சண்டை போடுறீங்க, படுத்து எந்திரிச்சா 2 ஒண்ணு மாதிரியே இருக்கு. நீங்க விழிச்சிருக்கும் போது ஏன்பா சண்டை போடுறீங்க? இதுவும் ஒண்ணுதானே
என்று அருமையாக கலைவாணர். இதில் அப்பாவோட ஒர்க்கும் இருக்கு. அதனாலதான் அந்த பெருமையோட நான் சொன்னேன், இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று, எல்லோருக்குமே ஆத்மா ஒன்று. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் நீங்க கண்ணுல எதை தெரியுமா கொண்டு போகணும்? 2 மணி நேரத்துக்கு மழை வராம தடுத்து நிறுத்தி இருக்கிறார் இல்லையா, அந்த வெங்கடேச பெருமாளை மனசுல நினைச்சுட்டு நீங்க அப்படியே பாலாஜியை பற்றி அருமையான கருத்து சொல்லக்கூடிய பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்னா மாதிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் மனசுல எடுத்துட்டு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஒரு சஸ்பென்ஸோட நிறுத்தி இருக்கேன். பெருமாளுக்குள்ள எல்லாம் இருக்கு என்று மகா பெரியவா எதை சொன்னார் அடுத்த வாரம் சொல்வார், அனுபவ தரிசனமாக என்று சொல்லி உங்கள் ஆசையோடு அடியேன் இருக்கின்றேன். அன்பான தீபாவளி வாழ்த்துக்களை பாசமிகு மகளாக, பாசமிகு சகோதரராக, அன்பு குடும்பமாக நம்முடைய கணேஷ் சார்பா, பிரகாஷ் சார்பா, வெற்றி சார்பா, டாக்டர் எஸ் திருமகன் சார்பா, கலைமகன் சார்பா, உங்கள் அன்பு பாரதி சார்பாக இனிய தீபாவளி நல்வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் மும்மூர்த்திகளாக அடியேன் வணங்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அண்ணா, டிவி பவன் ராமசாமி அண்ணா, டிடி சார் வெங்கடாலட்சுமி சார், அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிர்வாகம் அனைவருக்கும் நன்றி. வீடியோ சின்சியராக எடுக்கும் அன்பருக்கும், ஆடியோ சின்சியராக வைத்த அன்பருக்கும் என்றைக்கும் எங்கள் நன்றி என்று சொல்லிவிட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள். உங்க யாருடைய எண்ணம் என்னிடம் இல்லை. அடுத்த வியாழன் இதே இடத்தில் இன்னும் நிறைய மக்கள் அனுபவிச்சு கேட்பதற்கு உங்கள் உறவுகளை அன்போடு அழைத்து வாருங்கள். சந்திப்போம், பகவானை சிந்திப்போம். வழியவே பல்லாண்டுகளம் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. ஒன்னவருக்கு மேல அதிக மழை வரும், எல்லாரும் வீட்டுக்கு பத்திரமா போயிடுங்க வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. தாய்மார்கள் பெரியோர்கள் உங்கள் அன்பிலே ஊம் இருக்கு வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. தீபாவளி வாழ்த்து சொன்னோம் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. அடாது மழை பெய்தால் விடாது வந்த அன்பு கலைஞர்கள், தாய்மார்கள் பெரியோர்கள் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. உங்கள் அருளால் எங்களுக்கும் தீபாவளி வாழ்த்து சொல்லுங்க வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. தீபாவளி நாளில் புண்ணியமான காரியங்கள் செய்த, உதவியும் செய்த வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. தொலைக்காட்சி கொஞ்ச நேரம் பார்த்தா போதும் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. இந்த வாரம் வந்தது போல அடுத்த வாரம் வந்து வாழிய 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 வாழியவே. ஜெய ஜெயசங்கர். Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.